முத்துக்கு முத்தாக அப்படியே கேட்ட சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்தாக சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பால இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக. யாரும் படித்ததில்லை தந்தை முக பார்த்ததம்பி தாலாட்டி கேட்டதம்பி ஓர் வாக்கு மகிழ்வதில்லை. தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டி கேட்டதம்பி ஓர் வாக்கு மகிழ்வதில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமன வாழ்ந்ததம்பி தானாக படித்து வந்தால் தங்கமனம் வளர்ந்த தம்பி தன்னாடு வயதில் நான் இப்படி வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பால இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக. வார்த்தையெல்லாம் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் தம்பி உள்ளம் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வமன காவல் உள்ளம். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பால இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையின் காணாத இன்பமடா நாலுகால் மண்டகம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையின் காணாத இன்பமடா நாலுகால் மண்டகம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் இப்படி மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பால இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக. தம்பி வாங்க.
எங்கள் சாமிக்கு வணக்கமே. தந்தை எங்கள் சாமிக்கு வணக்கமே. நாடக தந்தை எங்கள் சாமிக்கு வணக்கமே. நாடக தந்தை எங்கள் சாமிக்கு வணக்கமே. நாடகம் பார்க்க வந்த நல்லவருக்கு வணக்கமே. நாடகம் பார்க்க வந்த நல்லவருக்கு வணக்கம். அன்னை தந்தை அண்ணன் தம்பி அனைவருக்கும் வணக்கமே. அன்னை தந்தை அண்ணன் தம்பி அனைவருக்கும் வணக்கமே. அப்பத்தா ஐயாவுக்கு அடியன் என்ற வணக்கமே. உள்ளூர் வெளியூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கமே. உள்ளூர் வெளியூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கமே. உட்கார்ந்த மூலம் என்று நிப்பாருக்கு வணக்கமே. வணக்க வணக்கமே வணக்கமே. எங்கள் வங்க தமிழ்நாட்டுக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கம். கூத்து இருப்பானி கூத்து ஆரம்பிச்சு கோமாளி வந்திருக்கேன். குப்பிடமா பொண்ணு நானுங்க. கூத்து ஆரம்பிச்சு கோமாளி வந்திருக்கேன். குப்பிடமா பொண்ணு நானுங்க. கூச்சல் குழப்பங்கள் குதுகுதுன்னு பேசிக்கிட்டு கூத்த கருத்துறவ பாருங்க. எங்களுக்கு நீங்க தான் உங்களால நாங்கதான். உங்களுக்கு நீங்க தான் உங்களுக்கு நாங்கதான். எங்களுக்கு நீங்க தான் உங்களால நாங்கதான். பலன் அதுக்காக வாழ்த்துங்க. அரசாங்க அலுவலருக்கு பெரியவருக்கும் நீங்க இருக்கும். எல்லாருக்கும் எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக அரங்கத்துக்கு நான் கூடியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, வலிமையான பலமான இந்தியாவை உருவாக்கும் இளைஞர்களே, இல்லம் சிங்கங்களே, இச்சுற்று வட்டார நாடக பெருமக்களே, நமக்கு நண்பராக பாதுகாத்திருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு உழுதுண்டு வாழ்வருக்கு ஒப்பிலை கண்டீர் பழுதுண்டு வேறுபணிக்கு என்ற அவையின் பொன்மொழிப்படி காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் என் அருமை விவசாய பெருமக்களுக்கும் எந்த தொழில் செய்தாலும் தெய்வம் உழைக்கும் உழைப்பாளருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலை குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் படிக்கிற அண்ணே நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கையா. அதாவதுண்ணே எப்படி ரசம் மீனெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 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 நல்ல உபசரிப்பு அருமையா பண்ணாங்க. உண்மையில சொல்றேன், இவ்வளவு மழைக்கும் இவ்வளவு மழை பெஞ்சிருக்குல்ல, இவ்வளவு மழையில இவ்வளவு ஈரத்துல மைக் செட் போறாங்கன்னா பெரிய விஷயம்யா. உண்மையிலே ஒரு மைக் செட் வந்து சாதாரண விஷயம் இல்லைன்னா ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சதெல்லாம் 5000 10,000 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி. ஆனால் இவ்வளோ ஈரத்தில் சில ஊரில் போனோம்னா நாடை நிப்பாட்டி போடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் ஆனால் எங்கள் பொருள் நாங்கள் பார்த்துக்கிறோம்னே, நீங்கள் பாட்டுக்கு ஆரம்பிங்கன்னா எதாவது நாங்கள் பார்த்துக்கணும் சொல்கிறேன் பார்த்தியா, அதே பெரிய விஷயம்யா. அதாவதுன்னு ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னு முதல்ல 3 விஷயம் ஒழுங்கா தான் நாடகம் சூப்பரா இருக்கும்யா. என்னென்ன விஷயம்? அதுல விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா மைக் செட் ஒலிபெருக்கினே. ஆமா, உண்மையில சிறந்த மைக் செட்யா. அது மணியானே மணிஷ் அதாவது இந்த ராமநாடு பக்கம் கடலாட்டி பக்கம் வந்துட்டோம்னாலே மணிஷ் ஆடியோஸ்னால எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுண்ணே. ஏன்னா இது அதாவது வாலிபம் இருக்குன்னா அது நம்ம பொருள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கிளைமேட் அப்படி இருக்கு, அதனால நம்ம என்னதை காத்தினாலும் அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த மனுஷன் காலில் கேட்டாலே எந்த ஒரு குறைமா சொல்ல முடியாது. நம்ம ஏத்துன்னு சொல்ல வேண்டாம், எக்கோ வயிறுன்னு சொல்ல வேண்டாம், எக்கோ இறக்குன்னு சொல்ல வேண்டாம், நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம டயத்துக்கு வந்தோம்னா அண்ணன் எதை ஏற்றுவாரு எதை கொண்டு அண்ணன் கரெக்டாக சொல்லுவார கரெக்டாக சொல்லி கொண்டு மணிஷ் ஆடியோஸ் அண்ணன் நட்டு தெரிந்து கொண்டு ரெண்டாவது ஏத்தி சொல்லி வண்டியில ஏத்திடாம அதாவது தம்பி அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல. பாட்டு நல்லா தான் இருக்கு. அதாவது எங்க ஊர்ல ஒரு மைக் செட் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு, அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரனு, பணம் மேல பணம் சிங்கப்பூர்ல போய் பணம் மேல பணம் சம்பாரிச்சு வட்டிக்கு மேல வட்டி விட்டு 5 வட்டி 10 வட்டி விட்டு பெரிய பணக்காரையா. ஆனா அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன ஒரு ஆசை இருந்திருக்கியா. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மைக் செட் போட்டு ஊருக்கு நல்லா பேரும் புகழ் வாங்கணும்ட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பேரு புகழ் நினைக்கிறது ஒண்ணு மைக் செட்டு நாடகம் இந்த மாதிரி ஒரு விவரமானதுதான். அப்படி கேளனே இவர் என்ன மைக் செட் எல்லாம் வாங்கி நம்மளும் பேரு புகழும் வாங்கலாம் என்ன பண்ணிவிட்டாரு, கொண்டு போயிட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டாரியா. சரி சரி மைசூர் ஜாமான் வாங்கிட்டாரியா. 20 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளவு ஜாமான் வாங்கிட்டாரியா. பார்த்தா ஒரு டாடா சிப்லாம் ஏத்தலாம்யா. அந்த அளவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஜாமானே. இந்த 20 லட்சம் ரூபாய் ஜாமான் ஏத்துற மனுஷனுக்கு சரி அத ஒழுங்கா ஆபரேட் பண்ண தெரியலையா. ஆபரேட் பண்ண தெரியல. இவன் என்ன பண்ணிட்டாரு, எங்க ஊர்ல பார்த்தா எங்க ஊர் திருவிழா வந்துருச்சுனே. திருவிழா வந்தா எங்க ஊர் நாடகம் எல்லாம் போட்டு பயங்கரமா தட்டப்புல நடந்து இருக்கிற விசேஷம். சரி என்ன பண்ணிட்டா நாடகம் வச்சாச்சு. எங்க ஊர்ல நாடகம் வச்சோடனே அப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டேனே. என்ட்ரன்ஸ் வந்தோடனே சரி ஹலோ ஹலோ தொண்டை கிளிய கத்துறனே.
இன்னைக்கு தொண்டை கிழிஞ்சாலும் சரி இந்த விநாயகர் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவதுண்ணே பார்த்து எவ்வளவு கத்துறனே, சத்தம் இல்லை ஒண்ணும் இல்லைண்ணே. நான் என்ன மாமனை கூப்பிட்டு மாமா இங்க வயான்னு கூப்பிட்டு மாமா நான் டெய்லி நடந்து போயிட்டு இருக்கேன். கத்தி தொண்டையில புண்ணா போச்சு மாமா, என்னால பாடவும் இல்லை பேசவும் இல்லை எதுவும் பண்ண முடியலையா. நீ என்ன பண்ற வாலிமை ஏத்தியவ ஏன்னு சொன்னையா. இவர் என்ன பண்ணாரு, மாப்பிள்ள ஒண்ணு நினைச்சுக்காத மாப்பிள்ள, நான் எல்லாமே ஏத்திட்டேன்டா, இனிமே ஏத்தணும்னா அம்பூடு சாமானே வண்டியில தாண்டா ஏத்தனா, இனிமே ஏத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் மாமா கரண்ட் கோளாறு இருக்கும்ல மாமா, நீ என்ன பண்ற போஸ்ட் மரம் இருக்குல்ல, அந்த போஸ்ட் மரத்துல கரண்ட் கம்பி போதா இல்லையா, அதுல போய் கொக்கி போட்டு திருட்டு கரண்ட் எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னையா. இவர் என்ன மாப்பிள்ள எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள, அந்த மூர்க்கதிரி எல்லாம் வளர்க்க தெரியும், அதை லைன் கம்பில போய் போட்டு தெரியாது மாப்பிள்ளன்னு சொன்னாரியா. நான் சொன்னேன் ஏன் மாமா ஒன்று ஒரு வேலை புது சின்ன போய் வேலை செஞ்சால அந்த பால போய் கூட்டி ஐயா அப்படின்னு சொன்னையா. அவனை கூப்பிட்டு தம்பிங்க வாடா கரண்ட் பத்தலங்கிறா கரண்ட் பத்தலங்கிறான், நீ என்ன பண்ற ஒயர் முறுக்கி அழகா மடக்கி தரேன்டா, நீ கொண்டு போயிட்டு என்ன பண்றேன்னா இதை கொண்டு போயிட்டு போஸ்ட் மரத்துல ஏறி லைன் கம்பி போதில்ல கரண்ட் கம்பி, அதுல போய் இந்த கொக்கியை போட்டு வாடா தம்பின்னு சொல்லி அனுப்பிட்டானே. ஆனா அவன மாதிரி ஒரு குடிகாரன் உலகத்துல பார்க்க முடியாது, உலகத்துல பார்க்க முடியாது. ஐயா 6 மணிக்கெல்லாம் ஊத்திடுவாயா, ஊத்துனா குறைய விடிய விடிய ஊத்துவாயா. அவன்ட கொடுத்தேன் மாமா அனுப்பி விட்டாரியா. இவன் உயர கையில வாங்கினவே தடுமாறாயா, தடுமாறு போய் போஸ்ட் மரத்துல போயிட்டு இந்த கொக்கியை போட்டு வந்துட்டானே. வந்தா அந்த கரண்ட் லேசா வந்து பார்த்த கரண்ட், அந்த கரண்ட் சுத்தராவல்லையா. என்னையா கரண்ட் முள்ள ஒண்ணுமில்லன்ட்டு மாமா இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீ ஒரு பையில அனுப்பிட்டியா இல்லையா, அவன் போய் கொக்கி போட்டு வந்தேன், இங்க உள்ள கரண்ட் வரலையா, நீ போய் பார்த்துட்டு வையான்னு சொல்லி இங்க இருந்து அனுப்பிடுறையா. இவர் என்ன மாமா கோவத்துல டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போறாரியா. போய் போஸ்ட் மரத்துல லைட் அடிச்சு பார்த்தா அதை பார்த்தோன்னா என் மாமனுக்கு ஈரக்குள்ளே அடி வச்சியா. இந்த குடியார் நாய் வாங்கிட்டு போனான் இல்லையா, இங்கேருந்து வாங்கிட்டு போனவன் போய் போஸ்ட் மரத்துல ஏறி கரண்ட் கம்பியில போய் கொக்கே போட்டு வரோம்லாம, எவனா ஒருத்தன் பக்கம் அவன் வீட்டுல இருந்து போஸ்ட் மரத்துக்கு துணி காய போட கொடி கம்பி கட்டி போட்டுருக்காயா. மக்களையும் இங்கேருந்து போனவன் போயிட்டு போய் கரண்ட் கம்பியில கொக்கே போடும்லாம, அவன் துணி காய போட கயிறு கட்டி போடுதான பத்தியா, அப்படி ஆமா அதுல போய் கொக்கே போட்டு வந்திருக்காயா. அண்ணா சரியாதானே சரி சூப்பர். ஒரு மனுஷன் எந்த வேலைக்குனாலும் போலாம்னே சரிப்பா, ஆனா மரியாதை இல்லாதன்னு ஒரே ஒரு வேலை இருக்கியா. என்ன வேலை? அதான் இந்த வாரக்குழு மாசக்குழு மாசத்துல பணம் கொடுக்குறாங்கல்ல, இந்த குழு படுத்துல பாடி இருக்க நிம்மதியாவே இருக்க முடியல. நாடகம் வந்த காரணம் நாளைக்கு குழு எனக்கு திங்கக்கிழமை அதுக்கான தான் வந்திருக்கேன். அதனே இங்க எவ்வளவு ஆண்கள் இருக்காங்கல்ல, நீங்க ஆண்கள் எல்லாம் கேட்டு பாருங்களேன். ஆனா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாசக்குழு வாரக்குழு பணம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க நம்பர் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு கூட தெரியாது. என்னை பார்த்தா புண்ணியத்தை கேட்டு பாருங்க, எப்படித்தான் அந்த நம்பர்லாம் கிடைக்குமாயா. எவனாவது ஒருத்தன் 50 நேரம் பணம் தான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கே, சரி உடனே அடிச்சிடறது. சார் எங்க சார் இருக்கீங்க சார், அந்த ஊர்ல இருக்க சார், நீங்க 50 நேரம் பணம் தரேன்னு சொன்னீங்களாம்ல, நாங்க 20 வருஷம் ரெடியா இருக்கோம், நீங்க 50 நேரம் பணத்தை கொடுங்க, நாங்க மாசம் கட்டி கிழிச்சு ஆரோக்கிய போடுவோம்னு ரொம்ப பெருமையா சொல்றதுயா. இதை நம்பிக்கிட்டு நம்ம ராமநாதபுரத்துல இருந்து புல்லட்ல எடுத்துட்டு புட்டு புட்டுன்னு வந்து ஊருக்குள்ள வந்து இறங்குவாப்புல. இறங்கணும்னா நம்ம ஆளுக்கு மரியாதையை பார்க்கணுமே. சார் வந்துட்டாரு, சாருக்கு டீ போட்டு கொண்டாங்கடி, சாருக்கு சேர் எடுத்துட்டு வாங்கடி, சாருக்கு டேபிள் கொண்டாங்கடின்னு விருந்து நடக்கும்யா. இதெல்லாம் எப்ப பணம் வாங்குறதுக்கு முன்னாடி, பணம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னை பார்த்தா மகராசியா 50 நேரம் பணம் மட்டும் கையில கொடுத்துன்னு வச்சுக்கே, மகராசிய 4 மாசம் அருமையா கட்டுவாங்க ஐயா. 5வது மாசம் நம்ம ராமநாதபுரத்துல இருந்து புல்லட்ல புட்டு புட்டுன்னு வந்து ஊருக்குள்ள வந்து இறங்குவாப்புல. இறங்கின உடனே ஊர்ல ஒரு புள்ள இருக்காது, எந்த அளவுக்கு ஓடி வந்தாலும் வந்துருவான்ட்டு. ஆனா அது அந்த குழுத்தலை பத்தியா இருக்கு, அது படுறபாடு பெரும்பாடியா. ஒரு 250 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கி மாட்டிக்குவாயா மனுஷி, மாட்டிக்கிட்டு அடியா இங்க வாங்கடி, அடியா அங்கே வாங்கடி, அங்கே பணம் கொடுக்குறாங்க இங்கே போன அந்த பொம்பளை பார்த்து பெரும்பாடியா. இந்த திறனா இல்லையா. அதுல ஒரு அம்மா சொல்லும், அடியே குழுக்கார வந்துட்டாங்கடி வாங்கடி அப்படின்னு ஒரு அம்மா சொல்லும். அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லும், அந்த சாண்டை குடுக்கிய அதுக்குள்ளேயுமா வந்துட்டாங்க பாத்துக்க எந்த அளவுக்கு. அதனால ஒன்னும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா என்ன பார்த்தா ஆத்தமரம் அண்ணமரம் எல்லாம் வந்திருக்காங்க, வந்தவங்களுக்கு மறைய கொடுத்துட்டு பண்ணி தரணும் அப்படிங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க இருக்கு மர எங்கள் ஆட்டம், இந்த நாடகத்தை காப்பாத்தும் எங்க கூட்டம். நீங்க இருக்கு மர எங்கள் ஆட்டம், இந்த நாடகத்தை காப்பாத்தும் எங்க கூட்டம். எங்களுக்கு நீங்க எல்லாம் கடவுள் ஆட்டம், நீங்க நல்லா இருக்கணுங்க 100 வருஷம். ஐயா மாறே, அம்மா மாறே, அண்ணா மாறே, அக்கா மாறே.
அம்மா மாறே அப்பா மாறே அம்மா மாறே நீங்க இருக்கு வர எங்கள் ஆட்டம் இந்த நாடகத்தை காப்பாற்றி எங்கள் கூட்டம் எங்களுக்கு நீங்க எல்லாம் கடவுளாட்டம் நீங்க நல்லா இருக்கணுங்க 100 வருஷம் கோமாளிக்கு அடுத்ததாக டான்ஸ்கார பொண்ணு குச்சி வரும் பாருங்க ஐயா முன்னாடி கோமாளிக்கு அடுத்ததாக டான்ஸ்கார பொண்ணு புதுச்சு வரும் பாருங்க ஐயா முன்னாடி நின்று கொட்டைக்கு பின்னாலே கூட்டம் வந்து வந்து உள்ள நடந்து பார்த்ததில்லை கடிச்சு சொல்லு அக்காத போலதான் அவங்கள பாருங்க அப்படியே உட்காந்து அமைதி காத்து தருங்க நம்ம ஊரு தான் நல்ல ஊரு தான் நல்ல விவரமா தெரிஞ்ச ஊரு தான் எங்க ஆண்டு பேர் கூத்து அதுக்கு அத்தனை பேர் ஒத்துழைப்ப சேர்த்து நீங்க இருக்கு வர எங்கள் ஆட்டம் இந்த நாடகத்தை காப்பாற்றி எங்கள் கூட்டம் எங்களுக்கு நீங்க எல்லாம் கடவுளாட்டம் நீங்க நல்லா இருக்கணுங்க 100 வருஷம் சத்யராஜனே நான் நைட்டு ஃபுல்லா விடிய உழைச்சிட்டேன் வீட்டுல போய் ஒரு நேரத்தானே சாப்பிடுவேன் அதுக்கு மேல முடியலையா கேளு அதுக்கு மேல சாப்பிட முடியாது சரி ஏந்து போற அசதிலேயே போனா பாட்டு தூங்கிடுவேனே ஆனா உண்மையில சொல்றேனே சாப்பாடு என்ன சாப்பாடுயா சாப்பாடு நான் நினைச்சேன் சரி கும்பாசம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சைவ சாப்பாடு தான் போட அப்படின்னு நினைச்சு வந்தையா ஆனா உண்மையில இங்க போனோம்னா சிக்கன் மீன் என்ன சாப்பாடுயா சிக்கன் மீன் மண்டை எல்லாமே அப்படியே அப்ப அதாவது இந்த பக்கம் வந்தாதான் இந்த சாப்பாடுக்கு வஞ்சகம் இல்லாத ஒரு கேட்டா நம்ம ஏரியாதாயா நமக்கு நடிகர்களுக்கு வந்தான பஸ்ல ஒரு மணி நான் லேட்டா வந்துச்சுக்க ஆமா வந்தது லேட்டு இல்ல சோறு மசூரி உங்களுக்கு வேணுமா அப்படி போய் ஆரம்பிங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா எத்தனை மணிக்கு 10 மணிக்கு வந்தோம்மா வந்த உடனே அண்ணே வாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே முதல்ல காரணம் என்னன்னா நம்ம கொஞ்சம் தூரத்துல இல்ல வெகு தூரத்துல எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தோம் மொத்தம் 170 கிலோமீட்டர் 3:30 மணிக்கு 4 மணிக்கு வண்டி எடுத்து வந்துகிட்டே இருக்கு எங்கடி நிப்பாட்டல எங்கேயும் நிப்பாட்டல அதனால தான் இல்லையா ஆனா அருமையான சாப்பாடியா சாப்பிடாத விழா கமிட்டியில இருக்கு எங்களுக்கு சார்பாகவும் எங்களுக்கு குடும்பத்தின் சார்பும் மனமாத நன்றி அருமையான சாப்பாடு உண்மையில வயிறார சாப்பிட்டோம்னே இன்னைக்கு தான் மனசு நான் வந்து 5 வருஷம் நல்ல உபசரிப்பு உண்மையில ஆமா சாப்பாடு யாராலும் போடலாம் உபசரிப்பு தான் மெயின் முக்கியம் அதுல ஆனா மீன் வேணுமா உங்களுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அருமையான சாப்பாடு யார் நானா யார் அப்படி அண்டை புழு புழுற அதாவதுனே சத்யாதனே நாங்க உடச்சு வீட்டுல போயிட்டு சரிப்பா பார்த்தா எப்ப சாப்பிட கட்டினேன் சரி அவ சொன்னா சாப்பாடு கல்லுங்க தோசை மாதிரி ஊத்தி கொண்டாடுறேன்னு கேட்டான் சரி ஆனா உண்மையில என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பாடாதி பொம்பளை உலகத்துல பார்க்க முடியாதுன்னு அப்படியா ஒரு வேலை செய்ய மாட்டாயா ஒரு வேலை செய்ய மாட்டான் சரி இவன் என்ன எப்ப பார்த்தாலும் டிவி தானே காலையில 6 மணிக்கு போட்டானா டிவிய நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஆஃப் பண்ற பழக்கம் இல்லையா இவன் இதே மாதிரி பண்றேன் 18,000 அண்ணே உள்ளதை வச்சுட்டு போயிடும்ண்ணே இதுவும் மோசமாக போச்சுன்னா போச்சு கையாப்புறம் போய் அதில் வைக்கிறிய எதுவுமே ஒன்றுமே கேட்கல இருக்கிற வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோச்சிக்கிறேன் இருக்கிற வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு போய் அதை போய் இதை பண்ணு நோண்டாதீங்க போயிட்டு போயிருக்கட்டும் சத்யராஜனே இன்னைக்கோட அமைப்பு அவ்வளோதான் ஓகே ஹலோ சொல்லுப்பா அதாவதுனே இவன் பண்றான்ட்டு சரி நான் என்ன பண்ணிட்டேனே 18,000 ரூபாய்க்கு டச் போன் வாங்கி கொடுத்தனே சரி எவ்வளவு வாங்கி கொடுத்தேன் 18,000 ரூபாய்க்கு 18,000 கொடுத்தனே சத்தியமா சொல்றேன் இங்க இருக்க இவ்வளவு ஆண்கள் இருக்கீல்ல யாரும் பொண்டாட்டிக்கு மட்டும் டச் போன் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க என்னைக்கு என் பொண்டாட்டிக்கு நான் டச் போன் வாங்கி கையில கொடுத்தனா சரி அன்னையில இருந்து எனக்கு என் பொண்டாட்டிக்கு எந்த டச்சும் இல்ல டச் எல்லாம் போச்சா எந்த டச்சும் இல்ல பக்கத்துல போனாலும் இந்த டச் செல்போன் எடுத்துக்கிறாயா இப்படியே தடவுறாயா போட்டுக்கிட்டு அந்த தடவு வந்து இவ சொன்னா அங்க சாப்பாடு எடுக்கிறீங்க சாப்பாடு முடிஞ்சு வச்சுங்க தோசை அவருக்கு ஊத்தி கொண்டாரான்னு கேட்டாயா நான் சொன்னேன் ஏதோ ஒண்ணு கொண்டு வாடின்னு சொன்னேன் இவன் அங்கே தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்தானே அண்ணே அக்கா உங்க தோசை ஊத்தி என்ன கலர்ல இருக்கும்னே தோசை வெள்ளை கலர் வெள்ளை தானே இருக்கு ஆனா புண்ணியவதி மகராசி என் பொண்டாடி ஊத்தி எடுத்து தோசை கண்ணாங்கார் இருந்துச்சு தோசை அது ஏன் அப்படி இருக்கு நான் நினைச்சேன் சரி புருஷன் கஷ்டப்பட்டு வரேன் அவனுக்கு இந்த கேப்ப சுட்டி கொடுப்பான்னு புட்டு தானே வாயில போட்டு மெல்றனே கறிக்கொட்டையை மெல்ற மாதிரி நறுப்புன்னு மொட்டை மண்ணா இருந்துச்சு என்னடா அது எங்கம்மா பேப்பர் மாதிரி ஊத்தி கொண்டு வர மயனுக்கு தோசை இந்த சண்டாலி முட்டை இப்படி கொண்டாந்துருக்காளே சரி தோசை எப்படி தானே ஊத்திருப்பான்னு போய் கிச்சன்ல போய் பாக்கறனே அத பார்த்தோன்னே ஈரக்கொலையே ஆடி வச்சுனே என்னய்யா எடுத்து பண்ணிவிட்டா நான் செல்போன் வாங்கி கொடுத்தல ஆமா அதுவும் 18,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தனா இல்லையா சரி அந்த செல்போனை இப்படியே பாத்துக்கிட்டேன் செல்போனை இப்படியே பாத்துக்கிட்டு தோசை கல்ல குப்பரை வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கானே ஆஹா சண்டாலி முண்டை தூக்கி மூஞ்சில ஓட்டி விட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போனேனே
நேத்து போனோம்ல சாப்பாடு நீ சொல்ல நினைச்சேன் அப்பவே அதுல உள் கருத்து இருக்கு உள்ள கருத்து இருக்கு அது ஹோட்டல் போனே அந்த கேட்டானே சாப்பாடு கேட்டேன் சாப்பாடு இல்ல தம்பி அப்படிதானே சரி என்னென்ன இருக்குன்னு நான் கேட்டேன் சொன்னா தம்பி நீ சாப்பாடு கேட்கிற சாப்பாடு முடிஞ்சு வச்சியா டீயும் வடையும் இருக்கடா தம்பின்னு சொன்னானே நான் சொன்னானே டீ வேண்டாம்னு வடை இருந்தா கொஞ்சம் கொண்டு வந்து சொன்னேன் எங்க ஊர் தஞ்சாவூர்ல ஒரு வடை 15 ரூபாய் 15 ரூபா பெருசா இருக்கும் என்ன நான் கலகரம் கேட்டேன் தம்பி வடை கேட்கிறேன் வடையில 2 வடை இருக்குடா பருப்பு வடை இருக்கு உளுந்த வடை இருக்கு உனக்கு எந்த வடை வேணும் கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் அண்ணே பருப்பு வடை கொண்டானே பசியா இரும்னே அங்க இருந்து பருப்பு வடை தண்டி வடையா அங்க இருந்து கொண்டு வந்தனா இல்லையா வாங்கி வந்து உடைச்சு பாக்குறேனே பருப்பு வடைக்குள்ள என்னென்ன இருக்கணும் பருப்பு வடைல உளுந்து பருப்பு வெங்காயம் அதானே இருக்கணும் கறிவேப்பிலை எல்லாம் இருக்கும் அதானே இருக்கணும் நான் வாங்கி உடைச்சு பாக்குறேன்னு உள்ள மட்டும் மசுரா இருக்குன்னு அதுக்குள்ள மசுரா எப்படி அதுக்குள்ள போய் மசுரா மாட்டேன் கிரக மசுரா போச்சுட்டு சரி தெரியாம மாத்திருக்கமுட்டு நான் இன்னொரு 10 இன்னொரு 5 ரூபா கொடுத்து இன்னொரு வடை கொண்டு வந்து வாங்கி உடைச்சு பாக்குறேனே அதுலயும் மொட்டை மசுரா இருக்குன்னு என்ன வேண்டாம் சரி கோவம் வந்துட்டு கடைக்காரன் போய் கேட்டேன் ஆனா நான் காசு கொடுத்து வாங்கி திங்கிற வடை திங்கிறேன் நீ என்ன உள்ள பருப்பு மேல ஒண்ணு மேல பேர் மசுரா இருக்கடா ஏன்டா இது பருப்பு வடையா இல்ல மசுறு வடை கேக்குறேன் அது கடைக்காரன் நானே கோவப்படாதானே உன் பசி விட எனக்கு தெரியுதுன்னு நான் காசு வாங்கி போறேன் மாஸ்டரியா வடை போறேன் உள்ள இருக்க ஐயா போய் பாருன்னு சரி இங்க இருந்து போறேன் போய் பார்த்தா அந்த வடை போறான் பாத்தே மாஸ்டர் அவனுக்கு ஒரு கை நல்லா இருக்குனே நமக்கு மாதிரி சரி ஒரு கை இந்த முழங்கை கீழ கைய காணாமியா அப்ப எப்படி ஓட்ட போடுவேன் ஏதோ விபத்துல போச்சு போல ஆனா எனக்கு சந்தேகம்னே போண்டா வந்தா போதும் ஒரு கை போதும் மாவாளி உருண்டை விட்டு லபக்கன் போட்டு எடுத்து போடலாம் பருப்படைக்கு 2 கை வேணுமா இல்லையா மாவாளி உருண்டை ஒட்டி இப்படி தட்டி தானே எண்ணெய்க்குள்ள போடணும் இவன்ட்ட ஒரு கை இருக்கு எப்படா போடுவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேனே இவன் என்னவனா இவ்வளவு பெரிய குழச்சிட்டேன் அதுல புல்லா பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிட்டான் அரைச்சிட்டு என்னவனா சட்டியில் பக்கத்துல வச்சுட்டு அடுப்பு சடத்துக்கு மேல என்ன கொதிக்கினது பாட்டுக்கு இவன் என்ன சட்டியில் பக்கத்துல வச்சுட்டு நல்லா இவ்வளவு மாவு அள்ளானே மாவு அள்ளிட்டு இப்படியே உருட்டிக்கிட்டே இருந்தவன் சட்டிக்கு நேரம் உருட்டினவன் உருட்டிக்கிட்டே இருந்து நான் கண்ணை சிம்தான் பாத்துட்டே இருக்க ஐயா என்ன நல்லா உருட்டிக்கிட்டே சட்டிக்கு நேரம் நின்னவன் லவக்கன் இந்த கையை தூக்கி இதுக்குள்ள சாமிக்கு தூக்கி போறேன் சரி அப்புறம் ஒரு சந்தேகம்னே சரி பருப்போட தான் உள்ள சாமிக்கு போட்டுட்டேன் உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்ல இவன் எப்படா போடான்னு பாத்துக்கிட்டு இருக்க யாரும் ரெடி பண்ணிட்டு அடுத்து தண்டி கோல சட்டியா அல புள்ள உளுந்து அரைச்சிட்டேன் அல கருக புள்ள பச்சை மிளகா மிளகெல்லாம் போட்டு ஒரு கைய உள்ள விட்டு குபுக்கு குப்புன்னு அடிக்கிறாயா பக்கால இவன் அடிச்சதுல முறைய கிளம்பிடுச்சு அடிச்சு அடியில முறை கிளம்பிடுச்சு அதுல இவன் என்ன அடுத்து ரெடி பண்ணிட்டானே அடுப்பத்தை சடத்துக்கு மேல வச்சு என்ன கொதிக்குது பாட்டுக்கு இவன் என்ன சட்டி எடுத்து பக்கத்துல வச்சுட்டானே வச்சுட்டு என்ன அழகா தண்ணிக்குள்ள கையை விட்டு இப்படி உதறினேன் ஏன் மாவு கையில ஒட்டப்படாதுன்னு நல்லா உதறிட்டு இவ்வளவு மாவு இருக்கும்னே அழகா வலிச்சு அள்ளினானே அள்ளிட்டு என்னன்னா இப்படி உருட்டினேன் உருட்டிக்கிட்டே இருந்தவன் சட்டிக்கு நேரம் உருட்டினவன் லவக்கனு காலை விரிச்சானே என்னடா அது காலை விரிக்கிறானே வடக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே ஒரு திணிச்சா போடுவான் போல வடைய அப்ப நம்ம காலை விரிச்சோம் இல்லாம லவக்கனு இப்ப நம்ம தானே என்னடா இப்ப நிம்மரான பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி இப்படி ஓட்டிட்டு லபக்கனு இப்படி அடிச்சு போட்டுக்கிறேன் பாட்டுக்கு இது தேவ மசுராப்பா அது மாதிரி இல்லாம இல்ல ராடு கம்பி இருக்கும் போல அந்த மாதிரி இல்லாம நம்ம சாமியை வணங்கிட்டு முதல்ல கிளம்பும் மணி அடிச்சாட்டு ஏன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லா டான்ஸ்கிற பிள்ளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அடுத்து கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிங்க பிடிக்கிறேன் வெள்ள குதிரை இல்ல ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே வெள்ள குதிரை இல்ல ஐயனாரே வேகமா வந்தவர் ஐயனாரே வெள்ள குதிரை இல்ல ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே எல்லை உண்ட உந்தனுக்கு ஐயனாரே எல்லை உண்ட உந்தனுக்கு ஐயனாரே வெள்ள குதிரை இல்ல ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே உன்னை விட்ட தெய்வம் உண்ட ஐயனாரே ஏகாத வீரருடன் எழுகண்ணி மர்குடம் ஏகாத வீரருடன் எழுகண்ணி மர்குடம் எங்க கருப்பசாமி துணை இருக்க வராத சிந்தை கண்டு போரான எங்கள் ஐயன் ஒரு முகம் தூக்கி கொண்டு வராரே வெள்ள குதிரை இல்ல ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே வெள்ள குதிரை இல்ல ஐயனாரே வேகமா வந்தவர் ஐயனாரே
ஐயனாரே கண்ணாக நீ இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திடணும் ஐயனாரே வெள்ள குதிரையில் ஐயனாரே வேகமா ஓடி வந்த ஐயனாரே ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே ஊருக்கு காவல் ஐயனாரே உன்னை விட்ட தெய்வம் உண்டு ஐயனாரே உன்னை விட்ட தெய்வம் உண்டு ஐயனாரே உன்னை விட்ட தெய்வம் உண்டு ஐயனாரே மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு இங்கு அருமையான முறையில் மேடை அமைத்த மற்றும் கொடை அமைப்பு அருமை அண்ணாருக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு அண்ணன் பெடிகாரனே குட்டி அருமையான குட்டியா நாட்டிய ராணி நடன சிங்காரி இல்லையா பூச்சியா நாட்டிய ராணி நடன சிங்காரி நல்ல கடல் அட்டு இன்ற இளம் சிட்டு மயக்கு மழலகி புதியை சேர்ந்த ஏ.எம். ஜெயந்தி ஒரு மண் டான்ஸரை காத்து கொண்டிருக்கிறார் அப்படியா பிள்ளை எப்படியா அருமையான பிள்ளை டக்குனு முந்தா நாள் மாமா அதுக்கு தூரல் போடலாமா முந்தா நாள் மாமா அதுக்கு தூரல் போடலாமா மாமன் வேற என்ன அதைத்தான் நானும் பார்க்கலாமா எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி 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 சமைஞ்சது எப்படி 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 சூப்பரன் அடுத்ததாக உங்கள் முன் பப்பன் தடுக்கும் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள பெருங்கலூரை சேர்ந்த பி.எஸ். முரளிராஜா பப்பூன் ஆண் கமிழ்ந்து கொண்டு இப்படிக்கு தேவேந்திர குல கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நட்பணி மன்றம் மற்றும் மகளிர் மன்றம் வல்லக்குளம் அனைத்து குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் மனமாக நன்றி கூறிக்கொண்டு புண்ணை கிளம்பும் அடி வாடி எங்க இருத்த புள்ளே 2 நாளாக ஒரு கவல்ல ரொம்ப நாளாக இருந்ததில்ல அடி வாடி எங்க இருந்த புள்ளே 2 நாளாக ஒரு கவல்ல அடையாளி கூட தள்ளி நான் வந்த பற தள்ளி 9ல சொல்லிட்டு போடி அடையாளி கூட தள்ளி நான் வந்த பற தள்ளி 9ல சொல்லிட்டு போடி அடி வாடி 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 எங்க இருந்த புள்ளே 2 நாளாக ஒரு கவல்ல ஆடி வாடிய கருத்த பிள்ளை ரொம்ப நாளாக இருந்ததில்லை நான் பாட்டெடுத்து பாடி வரேன் தமாங்கு பாட்டு நீ இளையராஜா பாட்டா கேளு அதிர்ந்து வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வரேன் தமாங்கு பாட்டு நீ இளையராஜா பாட்டா கேளு அதிர்ந்து வேட்டு யாரும் துணையும் இல்ல என்னைய ஜெயிக்க எவன் இல்ல உடுத்து உடுப்பு புள்ள ஜெயிக்க எவன் இல்ல அடிச்சுட்டு என் பட்டு என் பக்கம் இல்லடி எனக்காக ஒரு கூட்டம் அட மேல விட்டு ஆட்டம் போட வாடி அடி வாடி அடி வாடி 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 வாடிய கருத்த பிள்ளை 2 நாளாக ஒரு கவலை அடி கண்ட மென்னு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வாறு சமுத்து சர்றான் மயக்குவது என்ன அடி கண்ட மென்னு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வாறு சமுத்து சர்றான் மயக்குவது என்ன உறிஞ்சு முதட்டிலேயே என்னைய இறுக்கி முடிஞ்சு புட்ட கழுத்துலதான் என்னைய தவிச்சு முடிஞ்சு புட்ட அடிச்சிட்டு என் பட்டு என் பக்கம் நில்லடி எனக்காக ஒரு கூட்டம் அட மேல விட்டு அட்டை போட வாடி அடி வாடி அடி வாடி 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 எங்கள் தமிழ் 2 நாளாக இருந்ததில்லை இங்கு அருமையான முறையில் ஆரம்பமாக செய்யும் அருமையண்ணன் புதுக்கோட்டை நாடு சங்கத்தின் தலைவருமான அருமையண்ணன் பி.ஆர். சத்யராஜ் அவர்களுக்கு புனடபத்தி அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இங்கு மிருதமாசிக்கும் அருமையண்ணன் திண்டுக்கலை சேர்ந்த எஸ்.ஏ. தாஸ் அவர்களுக்கு புனடபத்தி அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆல்ரவுண்டர் வசிக்கும் அருமாப்பிள்ளை அன்பு செல்வன் அவர்களுக்கு புனடபத்தி அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இங்கு அருமையான முறையில் தாளம் வாசிக்கும் அருமை அண்ணன் பாலைவனத்தை சேர்ந்த
அருமை அண்ணன் அன்பு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. அம்பு வாப்பா சேர்த்து அம்பு. உங்கள் முன்னால் இங்கே பபனாக நடித்துக் கொண்டிருக்க எனது அருமை தம்பியுமான எனது ஊரில் அருமகாமையில் உள்ள பெருங்குளூரைச் சேர்ந்த முரளி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவித்த விழா கமிட்டியில் இருக்கு. இந்த நாடக பாலச்சந்திரன் இந்த நாடக அமைப்பாளர் அருமை அண்ணன் ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் இங்கு யூடியூப் எடுக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவங்க தானே கேஎஸ் மீடியா யூடியூப் சேனல் அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. உங்க 4 பேருக்கு வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அடுத்து போமா. கண்ணி வைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடா, கண்ணி நீ கையில் வந்தா உன்னை கடிச்சு தின்பேனடா. கண்ணி வைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடா, கண்ணி நீ கையில் வந்தா உன்னை கடிச்சு தின்பேனடா. ஊத்தி போறேனடா உன்னை ஒரு தடவை பார்த்ததுல, இல்லாத மாம்பழமே உங்கண்ணத்தை பறிக்க விடு. இது நல்லையா தொட்டதாமே என்ன நேசிக்க வேணுமடா. கண்ணி வைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடா. அழகானது நீ வண்ணம் கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் கண்ணானது. நான் என்ன சொல்லி நான் பாட எதுவும் மெய்யானது. நான் திருடி பழக்கம் இல்ல, ஆனா திருட நான் என்னடா. உன்னை பார்க்காத நேரத்தில உன்னை பார்த்து ரசிச்சேனடா. இது நினையா தொடராமே என்னை நேசிக்க வேணுமடா. கண்ணி வைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடா, கற்கண்டு நீ கையில் வந்தா உன்னை கடிச்சு தின்பேனடா. அப்புறம் என்ன பொம்பளை பிள்ளை கட்டிக்காரவள அப்புறம் அடுத்தாட்ட ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் யமுனாதரி கரையோரத்தில் கண்ணாவுந்தன் பூங்காவனம்
வந்துக்கிறேங்க. என்னங்க வந்துடுமா? பட்டாம்பூச்சிடி ஏங்கொட்டாங்கூச்சிடி பல பலன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா சிரிக்கிற மாமா முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கணவனை கையா பிடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி பல பலன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா சிரிக்கிற மாமா முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாகவா கணவனை கையா பிடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும் பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி. தம்பி என்னப்பா ஆளு தம்பி புதுசா இருக்கு. சரிப்பா ஆமா சரி. அடி திருவாரு தேரே பக்கம் வாடி திருவிழா உனக்கு வைக்க வாடி மாமல்லாபுரத்து மன்னவாடா செதுக்கண்ணா சிலையா நிக்கிறேண்டா எட்டாசி போவோம் வரியா சிவனேது உனக்கு முறையா மதுரைக்கு போவோம் வரியா இந்த மீனாட்சி உனக்கு துணையா அரேகா 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 அடி திருவாரு தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு இது பக்கவாடி டேப் அடிச்சு சொன்னேன். கேக்குதா இல்லையா? எதுவுமே கேட்குது. எப்படி கேட்கும்? கேட்காது. தம்பி சார்ஜர் இருக்கா? சின்ன பொண்ணு இதை போட்டு பாரு. போட்டுதான் இருக்கு. தலகரோலே அடி ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே வாங்குயே அடி ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனைக்க மானே வாங்குயே அடி மானே வாங்குயே அட கஞ்சம் மாட கம்பூலந்தான்
என்ன கூப்பிடுமா? கூப்பிடுமா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாட வந்தாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாட வந்தாளா. அத்தனை பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தனை பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாட வந்தாளா. ஹலோ. ஏய், சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, இங்க இருக்கா, அங்க இருக்கா, கிழக்க இருக்கா, மேற்க இருக்கா, படுத்து எல்லாம் தேவையில்லை வந்து நீங்க படிச்ச பெரிய படிச்ச ஆனா சொல்லிட்டானே அவர் சொல்றது. சூடு இருக்கா, சோனா இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, கிழக்க இருக்கா, மேற்க இருக்கா, வடக்க இருக்கா. ஏயா சோத்துங்களே சோத்தோட சுண்ணா மதியா. ஒரு பொம்பளை ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னையா என்ன ஆதியா பேசுறேன்? பேசிட்டியா? என்னையா ஐயா ஜெயந்தி என்னையா என்ன நினைக்கிறேன்? ஏய் ஓட்ல மதுரை காரங்க அங்க ஓட்டு புதுப்படக்காரன் முரளி எங்க வந்து பொட்டே கழட்டி புடுவேன். அங்க இருந்து வந்துட்டேன் நான். திரும்பி அத்துற பாத்துக்க. யார் நான் ஏறி எடுத்து நீ நாளைக்கு பேர் பாத்துக்க. யாரு நீ நானே பாத்துறோமா? பாத்துறோமா கேட்டியே? ஒரு ஆம்பளை பத்திக்கிற உனக்கு அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, உரமணிக்கு வந்து நிக்கிறியே? உனக்கு ஒரு அதப்பு இருக்கு. தன்னுடைய குடும்பத்துக்காகவே மாடா உழைச்சு மாண்டு போற மாதிரி ஆம்பளை சிங்கம். அவனுக்கு வீரம் இருக்கலாம், ரோசம் இருக்கலாம், சூடு இருக்கலாம், சொர்ணம் இருக்கலாம், ரப்பு இருக்கலாம், ராங்கு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஐயா புருஷன் எப்படா வேலைக்கு போவான்? அவனுக்கு வந்து டாட்டா காமிச்சிட்டு கட்டில மல்லாக்க படுத்துக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு ரிமோட்டை கிளுக்கு நமக்கு நம்பரை ஃபுல்லாக அழிச்சுக்கிட்டு நாகினி நந்தினி அண்டி கோத்தாயிரனே யாரு ஆம்பளைக்கு மரியாதை பேசு. யாரு முதல்ல ஆம்பளை குடும்பம்? யாரு நீங்க பொம்பளைக்கு மரியாதை? என்னைக்குமே ஆம்பளை தான் மேல, என்னைக்குமே பொம்பளை மனசு தான் மேல. யாரு நீங்க பேர் இருக்கீங்களா? முதல்ல ஆம்பளைக்கு மரியாதை கொடு. நீங்க பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. இப்ப நீ கேட்டல ஆம்பளைக்கு மரியாதை கேட்டல, நான் கண்டிப்பா தருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்னை பெத்த ஒரு பொண்ணு, நான் கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு, என் கூட பிறந்த ஒரு பொண்ணு, நான் பெத்துக்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை. அதனால பெண்களுக்கு அன்ன முக்கியத்துவம் கொடுப்பேன். யார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாங்க சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களாக சுடிதாரெலாம் போட்டாங்க, ரசங்களி மயிரக்கிளி மட்டக்கிளி பாவடை எல்லாம் போட்டு வாழ்ந்தாங்க, உட்காந்துருக்காங்க. ஐயா நான் எல்லா பெண்களும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பெண்கள் சரி தவறுனால எல்லா பெண்களும் குறிக்குது. ரொம்ப வேண்டாம். இதுக்கு பேர் என்ன? ஐயா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இங்கிலீஷ் பேர் ஷாலு, தமிழ்ல இதுக்கு பேரு துப்பட்டா, அதுக்கு இன்னொரு பேரு மாராப்பு. சரியா? இத அந்த காலத்துல பெண்கள் உட்காந்துருக்காங்க. அந்த காலத்துல இப்ப எப்படி போடுறாங்கன்னா இப்படி போடுவாங்க, இப்படி போட்டு இங்க ஒரு பின்னு குத்தி இங்க குத்தி இப்படி கீழே இழுத்துருவாங்க. இது ஏன் இப்படி இழுத்துறதுன்னா தன்னுடைய கணவரை தவிர மற்ற யாருக்கு தன்னுடைய மார்பை கவர் செஞ்சுருக்காக இப்படி மறைச்சு வாழ்ந்த பெண்மணிகள்லாம் இந்த உட்காந்துருக்காங்க. ஐயா அப்ப இப்படி வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப நீங்க அப்படியே பண்ணிக்கிட்டு வர்றீங்க. கொஞ்சம் நான் இப்படி போட்டேன், இப்படி போட்டேன், அப்புறம் கலட்டி என்ன இப்படி போட்டேன், அப்புறம் கலட்டி என்ன இப்படி ஒரு சைடா இப்படி போட்டேன். இப்போ என்ன பண்ற? கலட்டி வீட்டில் ஓட்டு வந்துடுற. அங்கேருந்து ஜல்லிக்கட்டு மாடு பாருன்னு முக்கணங்கரை அறுத்து விட்டோன்னே வாடிவாசல்லேருந்து வெளில வர இல்லை தும்முல அப்படி குளிக்கிட்டு வர மத்தியெல்லாம் அந்த மாதிரி அங்கேருந்து குளிக்கிட்டு வர. அப்புறம் பயலுக அதை பண்ணுறாங்க, பயலுக இதை பண்ணுறாங்க, பயலுக ஏன் குறுகுறு பார்க்க மாட்டாங்க? நீங்கள் மூட வேண்டியதை மூடிக்கிட்டு போனீங்கன்னா பய மூடிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டு போவேன். நீ மூட வேண்டியதை மூடாம திறந்த பொறுத்துறதுனால தான் சோத்து பண்ணி நான் என்ன வர பின்னாடி அலைகிறேன். அது இருக்கட்டும். இப்ப ஆண்களுக்கு நிற்கிற நீங்க பெண்கள் எல்லா துறையிலும் வளர்ந்து வர ஏத்துக்கிறையா? அதாவது பிளைட் ஓட்டுறதுல இருந்து ட்ரெயின் ஓட்டுறதுல இருந்து எல்லாம் நீங்க வர்றீங்க, ஏத்துக்கிறேன். ஆனா ஆம்பளை பண்ற அம்புடு ஷர்ட்டை நீங்க வேணா ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க என்ன ஷர்ட் பண்ணோம்? இப்ப ஆம்பளை நாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம்யா, நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க. ஆம்பளை நாங்க சட்டை போடுறோம், எங்க சட்டை வாங்கி நீங்க போட்டுக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாங்க ஆம்பளை நாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம்ல, அதுக்கு நிகரா நீங்க ஒரு பேண்ட் போடுறீங்கல்ல, அந்த பேண்ட்டுக்கு பேர் என்னயா? லெகின்ஸ். சத்தியமா சொல்றேன், அந்த லெகின்ஸை கண்டுபிடிச்ச மாட்டேன் என் கண்ணில் மாட்டினேன். முதல்ல நான் தான் அவனை கொல்லுவேன், கொல் நான் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அட ஒன்ன மாதிரி ஒரு சின்ன புள்ள போட்டா பரவாயில்லையா, அட ஒரு நடுத்தரமான உடம்புக்கார புள்ள போட்டா பரவாயில்லையா. அன்னைக்கெல்லாம் நாடகம் முடிஞ்சு ராமநாதபுரத்துல பஸ் ஸ்டாண்ட் நின்று இருக்கேன், சண்டாளி வாராய தண்டில நல்ல 2 டன் குறைய மாட்டாயா.
அத்தா தண்டி. சரி. அங்கேருந்து பஸ்ல வரையில 2 துளை சேர்ந்து அந்த அம்மாவுக்கு 1 துளை. ஆனா ஜெயந்தி அதையா நீங்க அந்த அம்மாவுக்கு குண்டி 2 உத்தா தண்டில மொரட்ட குண்டில பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியை கவுத்தச்சா போட்டிருக்கான் அந்த மாதிரி தண்டி. அதெல்லாம் லெகின்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு முன்னாடி இங்க தள்ளிருச்சு, பின்னாடி இங்க இப்படி இருக்கு. அப்புறம் எக்ஸ்போர்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. அங்கேருந்து வர்றல கவர்மெண்ட் பஸ் வர்றேன், கவர்மெண்ட் பஸ்ல படிக்கட்டு குட்டையா இருக்கும், பிரச்சனை ஏறிடுவேன். இதே தனியார் பஸ்ல நீ வர்றல அது ஹைட்டா இருக்கும். நீ காலத்துக்கு மேல வைக்கல கீழே கிழிஞ்சு போச்சுன்னா ஒரு நிலைமை என்ன ஆகும்? அது இருந்துட்டு போட்டேன். இப்ப செருப்பு இருக்குல்ல, இந்த செருப்பு நீங்க யாயா போடுறிய? முள்ளு குத்தமா இருக்கு, சூடு ஏறமா செருப்பு போடுறது சரியா? அந்த காலத்துல செருப்புலாம் போட்டா இப்ப நீங்க போடுறீங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயசுல பட்டெல்லாம் போட்டுருப்பாங்க. அந்த செருப்பு அப்படி அமுக்கணுச்சுங்க இந்த நகை கண்ணு படக்கம் தெரிச்சு போயிடும். அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருக்கும் சரியா? அப்ப அப்படி போட்டாங்க. இப்ப அதே மாதிரி தான் போடுறேன். ஆனா அந்த செருப்புக்கு கீழே இவ்வளவு நடு குச்சை குத்தி வச்சிடுறேன். அந்த செருப்புக்கு பேரு ஹை ஹீல்ஸா. அந்த செருப்பை மாட்டினோன்னே நல்லா பாருங்க, காலைல இந்த ரோட்ல ஆடு மாடு புள்ள மேய்ச்சலுக்கு போவோம். பசு மாட்டை பார்க்காதீங்க, காலை மாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது சாணி போடையில பாருங்களே, சாணி குண்டியில விட்ட உடம்பு தூக்கும் குண்டிய. அந்த செருப்பை மாட்டினா குண்டி இப்படி தள்ளிடும். இவங்க நட்டையா பார்க்கணும் டொண்டக்குன்னு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பாத்தெல்லாம் தலைக்கு வேப்பெண்ணெய் தான் தேப்பா மனுஷி. வேப்பெண்ணெய் தேங்கினா அது மாதிரி தேப்பா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முடி கருன்னு அப்படி வளர்ந்துச்சியா. இப்போ இந்த குளத்துல குளிச்சாங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குளத்துல எங்க அப்பா எங்க அக்கா மாதிரிலாம் குளிச்சாங்கன்னா தலைமுடியை விரிச்சு போட்டாங்கன்னா அப்படியே தாமரப்பு மாதிரி அழக மதக்கமி அப்படியே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடி இப்படித்தான் அலசினா, பெண்மணிலாம் அலசினாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒட்டுமச்சரை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இப்படி அலசிற பைப்பில் முடிச்சுக்கிட்டு இப்படி இப்ப பேசுறல. எங்க ஆம்பளை பத்தி நீ ஒரு குறை சொல்லுவாப்பா. ஆம்பளையா பொம்பளை பத்தி இப்படி பேசுறியே? ஏயா உங்கள் முன்னாடி டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயந்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறிய? சரி நீங்க பேண்ட் ஒண்ணு போடுவீல, என்னது? ஜீன்ஸ் பேண்ட். அது என்ன ஒழுங்கா போடுறீங்க? எப்படி போடுறான்? போடுறீங்க ஏன்னு கேக்குறேன். மானத்தை மறைக்க தானே போடுறீங்க. சரி பாதி குண்டி தெரியுது, கிழிச்சுக்கிட்டு போறீங்களா? சரி ஏன் கிழிக்கிறோம்னா நாங்க பிற பண்ணி ஜீன்ஸ் வந்து ஒரு போட்டு காத்து உள்ள போகாது, அப்படியே இறுக்கமா இருக்கு, கசகசன்னு இருக்கு வெயில் நேரத்துல உள்ள காத்தோட போகாது. ஆனா நீங்க போற பேண்ட் லெகின்ஸ் பேண்ட் பனியன் கிளாத் உள்ள கல கல கலன்னு காத்தோட இருக்கும். அது காத்து உள்ள எங்க இஷ்டம், நாங்க எப்படி வேணாலும் போடுவோம். சரி நீங்க கிழிச்சுக்கிட்டு ஆம்பளை நான் இருக்க வரைக்கும் தான் உனக்கு மோச்சம். ஆம்பளை நான் இல்லன்னு வச்சுக்க உனக்கு இதெல்லாம் பீச் எடுத்து போயிரு. முத போங்க போங்க. நீங்க யாரு? உனக்கு குழந்தை பையன் யாரு? உனக்கு தாய்மை அடையிறது யாரு? உனக்கு தாயின்னு சொல்லு காரணம் யாரு? ஆம்பளைனா நானா பார்த்து கொடுத்தா உனக்கு புள்ள பாக்கியம். இல்லன்னா நான் சும்மா வரட்டுறது தெரிய வேண்டிய இப்படியே. யாரு நீங்க என்னத்த பண்ணி கிழிச்சிய? ஆம்பளை பெரிய ஆம்பளை ஓம்பளை. சரி ஆம்பளை இல்லாம என்ன பண்ணுவ நீ? யாரு? ஆம்பளை இல்லாம என்ன பண்ணுவ? நாங்க இருந்துருவோம். எப்படி புள்ள வைப்ப? நாங்க இருந்துக்குறோம். எப்படி புள்ள வைப்ப? ஆஸ்பத்திரி போய். ஹாஸ்பிடல் எப்படி போவ? ஆஸ்பத்திரி போய் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவ? டாக்டர்ட்ட செக் பண்ணுவான். சரி செக் பண்ணி அதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பேத்துக்குறோம். ஊசி போற? ஆமா. ஓ இந்த சென ஊசி போறாங்களா அத சொல்றியா? சரி நல்லா ஏத்துக்க. ஆம்பளை தேவை இல்ல. எனக்கு தேவை. ஆம்பளை தேவை இல்லாம சென ஊசி போட்டு புள்ள பேத்துக்குவிய. ஆமா. ஆம்பளை தேவையில்லைன்ட்ட. எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். நல்ல மனுஷி. ஆஸ்பத்திரி போறல்ல, ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போறல்ல, அந்த ஊசில மருந்து ஏத்துறான் பாத்தியா? சென ஊசி மருந்து. சரி ஏத்துறான்ல அந்த மருந்து ஆம்பளை ஏன் முட்டு மருந்தா யால இருக்குது? எது? ஓமுட்டு மருந்தா இருக்கு. ஓமுட்டு மருந்துனா அதுல எப்படி அடையாளம் இருக்கு? ஆம்பளை நான் கொடுத்தால ஏத்த முடியும். என்ன ஆம்பளை? சரங்குவத்தி ஸ்ரீரங்கத்துக்கு போனச்சான். எப்படி எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு போனச்சான். அங்கே 2 சரங்குவத்தி. ஏன் வர சரங்குவத்தி போன லக்குல நீ என்னையா பண்ணிக்கிறீங்க? சரிண்ணே சரி வந்திருக்கவல்ல திரும்ப பாடக்கூடியவங்க நம்மளுக்கு கூட நேரத்தை வந்து ஆட்டல ஆரம்பிச்சிருவோம். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நதி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசலங்குது. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நதி. மண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு. மண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு. மண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு. கருப்பசாமி தங்க கலசம்
கத்திரிக்காய் கத்திரிக்காய் காம்புனிட்ட கத்திரிக்காய் 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 காம்புனிட்ட கத்திரிக்காய் சேர்ந்தாடியாச்சுல பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி பாண்டியர் பக்கத்துல பசவ சராசாட்டி பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி சிங்க அடியா சிறுச்சா நத்தி அடியா சிங்கனா சிங்க அடியா சிறுச்சா நத்தி அடியா மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டுக்கு ஜிசத்துல ஐயோ மீன் பிடிக்க போற ஆத்துல யாரோ மீன் பிடிக்க போற செத்துல ஐயோ மீன் பிடிக்க போற ஆத்துல ஒரு அரை மீன் பிடிக்க போற செத்துல மனிதரிலே நமது தலைவர் யாரு நம்ம பாசத்தோடு போட்டிருக்கின்ற இமான் வேலை பாரு பார்ப்புகளும் மனிதரிலே நமது தலைவர் யாரு நம்ம பாசத்தோடு போட்டிருக்கின்ற இமான் வேலை பாரு வாசனையும் இந்த மணல் யோசனையும் மண்ணு வீசும் வாசனையும் இந்த மனு ஐயாவோட பேரையும் நான் எங்க பூமியில சொல்லும் வர எங்க உரையெல்லாம் நிறுத்தி வைக்கும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் மணி வீசும் மதனில மக்களோட சிந்தனையா
எமந்திரகாளி சிரிச்சுக்கிட்டு ஆட்டி வர்றாளே சில்லுக்கு சில்லுக்கு வர்றாளே எமந்திரகாளி சிரிச்சுக்கிட்டு ஆடி வர்றாளே அந்த பறந்து பறந்து வர்றாளே எமந்திரகாளி பம்பரமா சுத்தி வர்றாளே பறந்து பறந்து வராளே பத்திரகாளி பறந்து வராளே சில்லுக்கு சில்லுக்கு வர்றாளே எமந்திரகாளி சிரிச்சுக்கிட்டு ஆடி வர்றாளே சிலுக்கு திருத்து வராளே காளியம்மா பத்திரகாளிய பறந்து வராளே பிள்ளையாரே ஐந்து காரத்தொன்ன பிள்ளையாரே பிள்ளையாரே ஐந்து காரத்தொன்ன பிள்ளையாரே பானை வைத்தொன்ன பிள்ளையாரே பானை வைத்தொன்ன பிள்ளையாரே பகவான் நாயகன் பிள்ளையாரே சின்ன பகவான் நாயகன் பிள்ளையாரே அன்னை முகத்தொன்ன பிள்ளையாரே ஆனை முகத்தொன்ன பிள்ளையாரே ஐந்து காரத்தொன்ன பிள்ளையாரே பிள்ளையாரே ஐந்து காரத்தொன்ன பிள்ளையாரே ஐந்து காரத்தொன்ன பிள்ளையாரே ஏ குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல சங்கெல்லாம் வேல பொங்கி வந்தாலே குளிக்கி வச்ச கொக்கோ கோலா போல Coca-Cola Cola கேசட்டை கொடுத்துட்டியா? சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ண சவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது, ஆனந்த வாசல் மணக்குது ஆசையில் மனசு தனுக்குது. இளவட்டம் துடிகட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ண சவக்குது சும்மா சும்மாடி.
அதை நான் சொல்லவா? ஆடுகின்ற தென்றலை போல் நூலெடுத்து 100 கதை நான் எடுத்து 100 கதை நான் சொல்லவா? செருக்கில் விழுந்து சிறகு நலைந்த சிங்கார பூங்குயிலே மாதுள பூவின் வாசனை தேடும் மஞ்சள் இளமையே. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ண சலக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் என்னும் தன்னுக்குது காலமிடு கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் என்னும் தன்னுக்குது தாளமிடு கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அல்லட்டுமா மன்மதன் காதில் மன்மத ராணி மந்திரம் சொல்லட்டுமா? சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணன் சவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்தும் அடிச்சது சாமந்தி பூவும் வெடிச்சது ஆனந்த வாசல் மணக்குது ஆசையில் மனசு தன்னுக்குது இளவட்டம் குடிகட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணன் சவக்குது சும்மா சும்மாடி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்பேன் கேட்பேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் கேட்டேன். தேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்பேன். சென்றானடி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்பேன். ஆடைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி. மரணமணி மாறி தழுவி வாழ்வின சொல்வானடி வாழ்வின சொல்வானடி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன். இப்படியெல்லாம் முருகனை பற்றி வணங்கி கொடுத்தாலும் உலகம் முழுவதற்கு சக்தி கொடுப்பில் இறங்கிவிட்டு
பிறகு அந்த முருகன் வர வேண்டும். அவரையே நான் சீக்கிரமாக திருமணம் எடுத்திருந்தாலும் சக்தியாகப்பட்டவளை என்னுடைய வாழ்நாள் புறா எப்படி நான் எடுத்துக்கொண்டு எழுதுறீங்களா? எங்க ஊரு மாரியம்மா தங்கமால காரியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தங்கமக காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச பாலையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விட்டோம் தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தங்கம்மால காரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கம்மால காரியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா பத்தவளா கெட்டுக்கோரி இன்னைக்கு நல்லவனா. ஓஹோ பத்தமுள்ள தலங்க பத்தவளா கெட்டுக்கோரி இன்னைக்கு நல்லவனா. பொண்ணை எடுத்தோம் பூவை எடுத்தோம் பொண்ணு தாய் உன்னை நம்பிக்கிட்டு, பொண்ணு எடுப்பு பூவை எடுத்து பொண்ணு தாயை உள்ளே நம்பிக்கிட்டு, நாங்க சேகப்பொண்ணு குழு அமுசம் நல்ல பாளையக்கார அமுசம், நாங்க செவப்புனூர் மாமுசம் நாங்க பாளையக்கார மாமுசம். அடி என் தாயம்மா கண் பாரம்மா என்னோட குலசாமி, என் தாயம்மா கண் பாரம்மா என்னோட குலசாமி. எங்க ஊரு மாரியம்மா தங்கமக காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச பாலையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விட்டோம் தாயே முத்து மாரியம்மா. கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து, கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து, பொட்டு ரசிச்சோம் பூச்சி மகிழ்வோம் பொண்ணு தாய் போட்டு ரசிப்போ பூ பொண்ணு தாயை உள்ளே எழுப்பிக்கிட்டே, இது பொண்ணா வேலைய பூமி இது கண்ணா காக்குற சாமி, ஏன் பொண்ணால் வேலைய பூமி இது கண்ணால் வேலைய சாமி, பொண்ணா வேலைய பூமி இது கண்ணா காக்குற சாமி, அடியன் தாயம்மா கண் பாரம்மா என்னோட குலசாமி. எங்க ஊரு மாரியம்மா தங்கமக காளியம்மா, நாங்க ஏழை நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விட்டு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா. இப்படியெல்லாம் பொருளாவனை கொண்டாலும் முருகன் எப்போர் என்று வலிமையில் விளைவித்து காத்திருந்தாலும் முருகன் வர வேண்டும். அவரையே நான் சீக்கிரமாக திருமணம் நினைத்திருந்தாலும் சிற்றூரை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கு 7 ஆண் குழந்தை இருந்தோம். பொம்பளை பிள்ளை என்று மிக வருத்தப்படும் போது ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது என்னைய பாருங்கய்யா சொல்லுங்க வழியம்மா. ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்தில் அருகாமையில் சரி குழந்தையோட கொள்ளை கட்ட குழந்தை தூக்கி பார்த்து பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அப்படி எங்க அப்பா பார்த்தாராம். சரி தடையை பார்த்தாராம். எத தொண்டைய தடையை பார்த்தாங்களா? நல்ல வழிக்கு தொண்டையை தடையை பார்த்தாரு. ஏன் தெரியுங்களா தொண்டைய தடையை பார்த்தாரு? ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்கு, பெண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்காது. அப்படிங்கிற ஆழகால விஷயத்தை சிவனாகப்பட்டவர் அருந்தும் போது கண்டம் என சொல்லக்கூடிய கழுத்தை முடிச்சதுனால ஆண்களுக்கு தொண்டையில முடிச்சிருக்காது. சரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்கள்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தை வேணாலும் சொல்லலாம், பெண்கள்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்ல முடியாது. அப்படிங்கிறனாலதான் எந்த குடும்பத்தை எப்ப கெடுப்பன்றதே தெரியாது. அதனால முருகனுக்கு எனக்கு திருமணம் நடக்கணும், உங்களுடைய இசை முழக்கத்தோடும் என்னுடைய திருமணத்தை நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எப்படி எல்லாம் எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் தெரியுங்களா? தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே, தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா நீ கண்ணம்மா சொல்லாம ஏடி வெக்கம்மா. தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோயிலிலே கல்யாணம்
எப்போ பண்ணுவோம் ஏன் வள்ளியம்மா சொல்லாம எங்கே கொள்ளுவோம் நான் என்ன சொல்லு வார்த்தை எது சிக்கவில்லை நல்ல தையை வெள்ளி கால நாங்க மாத்த போறமாலே தென்மதுர தீமையில மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ பண்ணுவோம் நீ கண்ணுமா சொல்லாம எலி வைக்கமா மாலை நேரத்திலே மாமி வீட்டிலே வேலை நான் பார்த்து போதிருமுல பாலை நான் கொடுத்தா மாமி வாங்கலே பார்த்த பார்வையிலே எதுவும் தோணலே என்னோட வேலையத்தான் பொன்னாக அரவணப்பா கண்ணே சரசத்திலே ராஜனா கண்மூடி இருக்க வைப்பான் உள்ளூர சிரிக்க வைப்பான் சொன்னா சூறாவளி வேகனா சொக்குது நின்று பொண்ணு போடுது ஒரு கோலம் நான் எண்ணி எண்ணி பார்த்தேன் இனிமேல சொல்ல மாட்டேன் தென்மதுர தீமையில மீனாட்சி கோயிலே கல்யாணம் எப்போ பண்ணுவோம் ஏன் வள்ளியம்மா சொல்லாம எடி கொள்ளுமா காலை நேரத்திலே வைகை ஆத்துல நான் தான் நீராடு யாரும் பார்க்கலே காலை நேரத்தில் வைகை ஏற்றிலே நான் தான் நீராடு யாரும் பார்க்கலே மஞ்ச கிழக்கெடுத்து அரக்கி கல்லு எடுத்து நான் பூச என்னால் முடியலே அலறவ கேட்டதம்மா அள்ளிமுக வேட்டதம்மா வந்த ஆளு அவே யாரம்மா இந்திரனை போல அங்கு சந்திரனை போல வந்து வந்த மாமையவே நானம்மா தொட்டி எடுத்து அங்கங்கே முத்திரவ சாப்பாரம் நாங்க ரெண்டு பேரும் சிரிச்சு அப்புறம் ஒன்னா சேர்ந்து குளிச்சோம் தென்மதுர தீமையில மீனாட்சி கோயிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏன் கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம் நான் என்ன சொல்ல வார்த்தை எது சிக்கவில்லை நல்ல தையை வெள்ளி கால நாங்க மாத்த போறமாலே தென்மதுர தீமையில மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ பண்ணுவோம் நீ கண்ணம்மா சொல்லாம எண்ணி வைக்கம்மா இப்படி நான் முருகனை பற்றி நினைத்து நானே பாடிக்கொண்டிருந்தால் முருகனுக்கு எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் நாள்தோறும் எப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி பார்க்க போனால் எங்கள் சீன் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பாடுவாருங்க நாங்களும் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பே இல்லை நாங்களும் உங்கள் இனம்தான் கண்டிப்பாக நாங்கள் வள்ளி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க பாடுவாங்க கண்டிப்பாக பாடுவாங்க பாடாமலாம் இருக்க மாட்டாங்க உங்களோட சந்தோஷத்தை இது பண்ணதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும் இவருங்க மேடையிலே உங்கள் முன்னால் வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜி லதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு எல்லோருக்குமே பொன்னாடை போற்றிய எங்களுடைய இனத்தை சார்ந்த தலைவர் ஐயா இமானுவேல் குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய ஊர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மைனாவே மைனாவே இது என்ன மாயம் மைனாவே மைனாவே இது என்ன மாயம் மலையில் நனைகின்றேன் இது என்ன மாயம் மைனாவே மைனாவே இது என்ன மாயம் மலையில் நனைகின்றேன் இது என்ன மாயம் நேற்று பார்த்த பார்வையோ பாலை வார்த்து போனது
மலையில் நனைகின்றேன் இது என்ன மாயம் நதிக்கரை மணல் மீது உன் பெயர் நாடலு மணல் எல்லாம் பொன்னாய் போன மாயம் என்ன நதிக்கரை மணல் மீது உன் பெயர் நாடலு மணல் எல்லாம் பொன்னாய் போன மாயம் என்ன மூங்கில் காற்றில் உன் பெயர் சொல்லி பார்த்தேன் சுகமா மூங்கில்கள் குழலான மாயம் என்ன நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பறக்கும் பட்டம் மாடி இந்த சந்தோஷ மாயங்கள் இன்னும் என்ன மைனாவே மைனாவே இது என்ன மாயம் அம்பு விடும் ஒரு வீடன் கண்கள் பட்டு துடிக்கின்ற மானொன்று வேட்டையாடும் மாயமில்லை மானொன்று வேட்டையாடும் மாயம் என்ன அம்பு விடும் ஒரு வீடன் கண்கள் பட்டு துடிக்கின்ற மானொன்று வேட்டையாடும் மாயம் என்ன பஞ்சை போல இருக்கின்ற தீயை பற்ற வைக்கின்ற மீனொன்று தூண்டில் போடும் மாயம் என்ன மேகம் வந்து வலையை வீச வானம் வந்து சிறையில் சிக்க இந்த சந்தோஷ மாயங்கள் இன்னும் என்ன மைனாவே மைனாவே இது என்ன மாயம் மலையில் நனைகின்றேன் இது என்ன மாயம் நேற்று பார்த்த பார்வையோ பாலை வார்த்து போனது இன்று பார்த்த பார்வையோ மாலை மாற்றி போனது காதல் என்பதா இது மாயம் என்பதா காதல் என்பதா இது மாயம் என்பதா மைனாவே மைனாவே இது என்ன மாயம் மலையில் நனைகின்றேன் இது என்ன மாயம் இப்படியெல்லாம் முருகனை பற்றி தனிமையாக நானே பாடிக்கொண்டிருந்தார் முருகனை நான் இன்று வரை கண்ணால் பார்க்கல முருகனை வைத்து நான் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் தெரியுங்களா உன்ன பிடத்திலே பொட்டு வச்சே மத்தியில மச்சான் பொட்டு வச்சே மத்தியிலே பொட்டு வச்ச காரன் பொட்டு வச்சே மத்தியில் நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா நான் விட்டு போனா உருந்து போகும் வாசனை ரோசா நெத்தியிலே பெண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒத்தையடி பாதையிலே ஒரு தடங்குகையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரு உதிரி தொலப்பன் மாடுதம்மா என்னோட மனத்தி நம்ம தெரிஞ்சதான் வந்திருக்க முடியல ஆமான்றேன் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தையா தூரம்மா இது தானாக வளர்ந்த மரம் பாரு
கொழுந்தே என் மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ வந்த வர வழியிலையா வந்திரில்லே ஒத்தையடி பாதையிலே ஒரு தன தூங்கையிலே ஒத்தையடி பாதையிலே ஒரு தன தூங்கையிலே ஒத்தையா போகுதையா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதையா என்னோட மனசு செப்பு கோடா தூக்கி போடி செப்பு கோடா இவள தூக்கி போடி செல்லம்மா நான் கண்ட கண்ட தாகத்திலே இல்லம்மா உனக்கு மட்டும் ரகசிய சொல்லி அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாது எனக்கு மட்டும் சொந்தமல்லவா நம் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா ஒன்னு நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் தன்னாலே நின்று ஒன்னாச்சு வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியர் பாரடா கண்ணா குடும்ப கலை போதுமென் கூறடா கண்ணா குடும்ப கலை போதுமென் கூறடா கண்ணா அது கூட இந்த கலைகள் நீரடா கண்ணா மனதில் என்னை எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்ன முடியுமா கண்ணா என்பாட்டு உன்பாட்டு நுப்பாட்டு என்பாட்டு உன்பாட்டு நுப்பாட்டு பொழுது போகணும் போன பொறு போல பாக்கணும் அடிமாடே துடிக்கிறது என்பாட்டு உன்பாட்டு நுப்பாட்டு ஆத்துக்கு பக்கம் யாரும் வச்ச சென்று எது நம்பி இருக்குது இது தானாக வளர்ந்த வரும் இப்படிலாம் நினைச்சு நானே முருகனை பாடிக்கிட்டு இருந்தா இன்று வரை முருகனை பார்க்க வேண்டிய யாரும் என்னை சீக்கிரமாக்க போறோம் யாரும் நம்ம எதிர்பார்க்க வேண்டும் ஆமா யாரும் இங்கே ஒரு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜி இல்லை வாழ ஒரு ராணி இல்லை வாழ ஒரு உறவுமில்லை அது பிரிவுமில்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானு அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நானு ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜி இல்லை வாழ ஒரு ராணி இல்லை வாழு கல்லுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்குள் இரக்கமில்லை கல்லுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்குள் இரக்கமில்லை ஆசைக்கு பக்கம் இல்லை அனுபவிக்க யோகமில்லை பயத்தியந்தீரே மயத்தியகில்லை மனதில் எனக்கு நிம்மதியில்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜி இல்லை வாழு ஒரு ராணி இல்லை வாழு நிலவுக்கு வாட உண்டு மலருக்கு வாட உண்டு நிலவுக்கு வாட உண்டு மலருக்கு வாட உண்டு கொடிக்குறை இலையும் உண்டு கிடக்கிற என்று இறைவனை உலகில் எனக்கு ஒருவர் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜி இல்லை வாழு ஒரு ராணி இல்லை ஆளு தெய்வத்தில் உன்னை கண்டேன் தினம் தினம் பூஜை செய்தேன் தெய்வத்தில் உன்னை கண்டேன் தினம் தினம் பூஜை செய்தேன் உறவுக்கு கலக்கையின்றி உறவுக்கு விலகின்றேன் கலக்கம் ஏனோ தயக்கம் ஏனோ உலகில் எனக்கு சரித்திரம்
ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜி இல்லை வாழ ஒரு ராணி இல்லை யார் ஒரு உறவும் இல்லை அது பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்ற நாடு அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்ற நாடு. நாங்களாம் காட்டுக்கு காவல் பார்க்க போறோம். காட்டுக்கு என்ன பண்ண போறியா? காவலுக்கு போறோம். காவல் பண்ண போங்க, ஆனா காதல் பண்ணிடாதீங்க. காட்டுக்கும் போறோம், காதல் பண்ணவும் போறோம். 4 பேரை வச்சு தான் போறோம். சரி 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 சரி, நான் ஒருத்தர் மனசார நினைக்கிறேன், சொல்லட்டா? பாருமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதையா, மலமேலங்காதில் கேக்குதா மனசோடு தேனை வாட்டுதா, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதையா, மலமேலங்காதில் கேக்குதா மனசோடு தேனை வாட்டுதா, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா. பூங்காத்து வீசுது அனல பூசுது பொன்மானை பக்கத்திலே கொஞ்சலாமா, தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா, சேலை கட்டும் நந்தவனம் நீயா செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கண்ணுக்குள்ளே காதலனும் தீயா, சின்ன இடை தீபதன நோயா, கட்டி அணைச்சா முத்தம் பதிச்சா யாழ் முழுக்க தீர்ந்து விடும் மாமாவோ, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதையா. கல்யாண மாப்பிள்ளை எடனி பார்க்கல கண்மூடி ஆனதிலே நிற்கலாமா, கல்யாண மாப்பிள்ளை எடனி பார்க்கல கண்மூடி ஆனதிலே நிற்கலாமா, ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா, சேலையிலே நீ விசிறி வீச காலையிலே பார்த்த கண்ணு கூச, என்ன சுகமோ எப்ப வருமோ என்னென்னவோ பண்ணுதையா சகோ, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதையா, மலமேலங்காதில் கேக்குதா மனசோடு தேனி வாட்டுதா, மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராணி உன் வரவை ராப்பகலா எம் மனசு தேடுதையா. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம். சரி. அம்மா வந்திருக்கிறாங்க, என் கூட தோழி புதுசா வேலைக்கு வந்திருக்கா, அவளை பார்க்கணுமா? பார்க்கணுமா? பார்க்கறீங்களா? பாருங்க. தோழி வர நேரமாகும், எடுத்து வைக்கணும்ல, அம்மா கூப்பிட்டுருவான். அம்மா உனக்கு மகளை உண்டாட்டுமா? எதுக்காக கூப்பிட்ட? என்ன காரணம்? நம்மளெல்லாம் அப்பா காட்டுக்கு காவல் பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்மளெல்லாம் அப்பா காட்டு காவலுக்கு போச்சிருக்காரு. என்ன காவலுக்கு போச்சிருக்காரு அப்பா? திணை காட்டு. திணையை திணை காட்டு.
திரைக்காட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. என்னென்ன திரை வச்சிருக்காங்க? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தினை நம்மளுக்கு, செந்தினை முருகனுக்கு. பொம்பளை பிள்ளையா நம்ம ரெண்டு இருக்கமே, நம்ம ரெண்டு தான் காட்டுக்கு போறாங்களா? அப்பா புதுசா யாராவது ஒருத்திய வேலைக்கு சேர்த்திருக்காங்களா? புதுசா ஒருத்தி வேலையை சேர்த்திருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதுசா வேலைக்கு சேர்த்துக்கொள்ள கூட்டிட்டு போய் பலனுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணி வச்சீங்கன்னா, அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு நானும் உங்களுக்கு முன்பதாக இங்க வந்து சேர்த்துருவேன். சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வரமா. ஓகோ வெண்ணிலா, ஓ வெண்ணிலா, வண்ண பூச்சூடமா வெண்ணிலா, ஓகோ வெண்ணிலா, ஓகோ வெண்ணிலா, வெண்ணிலா வந்து பூச்சூடவா, ஓகோ வெண்ணிலா, ஓ மன்னவா, வா மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓகோ மன்னவா. பார்வை கண்கூட வேண்டும். வாழ்வினில் வெற்றி தந்த நாளல்லவா, வாழ்வினில் வெற்றி தந்த நாளல்லவா, ஓகோ வெண்ணிலா, மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓகோ வெண்ணிலா. பேசும் பழம் போன்ற பெண்மை, அந்த மலர்மேனி பனி போன்ற பெண்மை, பார்த்து கதை பேசும் பழம் போன்ற பெண்மை, மன்னவன் திருமாலில் கண்கூட, மன்னவன் திருப்பார்வை கண்கூட வேண்டும். வாழ்வினில் வெற்றி தந்த நாளல்லவா, வாழ்வினில் வெற்றி தந்த நாளல்லவா, ஓ மன்னவா, மன்னவா, வண்ண பூச்சூடவா மன்னவா, ஓகோ வெண்ணிலா. ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ராஜா விட்டுட்டு போனாரு துன்பத்திலே, ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ரசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில, ரெண்டு புள்ளைய மக்கதில, ரெண்டு புள்ளைய மக்கதில, நாங்க அந்த கதைய என்னாச்சில்ல, நாங்க அந்த கதைய என்னாச்சில்ல, ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ரசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில, ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ராஜா விட்டுட்டு போனாரு துன்பத்திலே. பச்சி ஓரம் மங்க மரம் ரசமாமனாரு வச்ச மரம், மச்சி ஓரம் மங்க மரம் ரசமாமனாரு வச்ச மரம், ஏ மாமனாரு வச்ச மரம், மங்கைக்கு ஆசைப்பட்டு நானு மங்கைக்கு ஆசைப்பட்டு ஏ மாமனார வச்சுக்கிட்டேன், ஏமா மகக்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரு வச்சிருந்து, என் மாமனாரு வச்சிருந்து, ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ரசம் விட்டுட்டு போனாரு அம்பத்தில, கொல்லையோரம் கொய்யா மரம் ரச கொழுந்த நாரி வச்ச மரம், கொய்யா மரம் ராசா கொழுந்த நாரி வச்ச மரம், ஏ கொழுந்த நாரி வச்ச மரம், கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு நானு கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு என் கொழுந்த நார வச்சுக்கிட்டு
கொழுந்த நாறு வச்சிருந்தேன் ஒட்டாண்ட கம்பத்திலே ரசம் விட்டுட்டு போனாரு அம்பத்துல முல்லையாரம் முருங்க மரம் ரசமூத்தாறு நட்டு வச்ச மரம் முளையாரா முருங்க மரம் ராசா மூத்த நாறு வச்ச மரம் மூத்த நாறு வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு நானும் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு என் மூத்த நேர வச்சுக்கிட்டேன் என் மூத்த நேர வச்சுக்கிட்டேன் போடு ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ரசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில ஏன் இவ்வளவு இழுவ அப்புறம் மச்சான் சரி என்னடி வெட்டிக்கார மச்சான் நல்லா இருக்கியாடி நல்லா இருக்கேன் மச்சான் என்ன ஆளு இருக்க சும்மா கும்முன்னு இருக்க நல்லா இருந்த என்ன ஒவ்வொன்றும் அத்தை தண்டி இருக்குது ஏன் மச்சான் துண்டு பெருசா போச்சு மச்சான் இதை கேளு மச்சான் இவ்வளவு மனசே சரியில்லை மச்சான் இந்த விநாயகர் மனை எனக்கு குறை வச்சுட்டாரு மச்சான் என்ன முடியும் குறை சத்தியமா சொல்ற எல்லா சாமியும் எனக்கு எதுவும் பண்ணல சரி இந்த விநாயகர் நம்பி வந்த ஐயா ஆமா என்னை குறை வச்சுட்டாரு ஐயா என்ன அப்படி குறை இவ்வளவு அழக படைச்ச ஆண்டவன் மூட்டு காட்டு சொலவ படைச்சிருந்தேன் படைச்சிருந்தேன் இந்த ஊர்ல பல ஏக்கரை நான் வளைச்சு போட்டிருப்பேனே வீணா போச்சே அப்புறம் மச்சான் மனசே சரியில்லை மச்சான் ஏண்டி ஆனா உண்மையா சொல்றேன் மச்சான் பெண்கள்லாம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதான் மச்சான் தெரியுது துணியை பிச்சு விடாத நீ பாட்டுல ஏன்னு கேட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான் இந்த பாவாடை நான் கட்டியிருக்கேன் சரி எனக்கே உள்ள கஷ்டன்னு இந்த புடுங்குதே உள்ள பேன வச்சு விடு பேசாம ஏன் ஏசி வந்து மாட்டிட்டு போயே அப்புறம் மச்சான் எங்க அப்பா சொன்னார் மச்சான் மகளே உனக்கு வயசு போயிட்டு இருக்கு உனக்கு காலகாலத்துல ஒரு மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு அப்பா கேட்டாரு நான் சொன்னேன் அப்பா பாக்குறதான் பாக்குறீங்க நல்ல லாரி டிரைவர் மாப்பிள்ளைய பாருங்கப்பான்னு சொன்னேன் எங்க அப்பாட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னா சரி மகள் அதே மாதிரி பாக்குறேன்ட்டு எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்தாரியா சரி நல்லா லாரி டிரைவரை பார்த்து கட்டி வச்சாரியா கட்டி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சியா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் பாலை கொண்டு போறேயா எந்த பால் பசும்பால் சுண்ட காய்ச்சி அதில் முந்திரி பால் பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சி சுட வச்சு என் புருஷன் தங்கமான புருஷனாச்சே லாரி டிரைவராச்சே நல்லா காசு மேல காசு வீடு மேல வீடு பணம் மேல பணம் அது மேல அது இது மேல இது ஏறுன்னு நினைச்சுக்கிட்டு ஆடு மேல ஆடு ஏறு கோழி மேல குஞ்சு மேல குஞ்சு ஏறும் எல்லாம் ஏறும்ட்டு பாலை கொண்டுகிட்டு போறேன் மச்சான் நான் கொண்டு பாலை கொண்டு கொடுத்தனா என் புருஷன் இதுல வச்சு குடிக்கிறேன் எதுல செம்பு வாயில மச்சான் நல்ல மொட்டக்குன்னு இதுல வச்சு குடிச்சேன் குடிச்சிட்டு என்னங்கன்னு காலை தொட்டு கும்பிட்டு முதுவதில் இடத்த தடவனே மச்சான் முண்டை தூங்கிட்டேன் மச்சான் பஸ் நைட்ல தூங்கிட்டேன் ஐயா அப்ப நீ என்ன பண்ண நானே அதெல்லாம் தூங்கிட்டேன் நம்மளாச்சும் கிளம்பி போகும்ட்டு கிளப்பி பார்த்தேன் மச்சான் கிளம்பி ஊர்ல போயிட்டியா ஊர்ல ஏன் போவிட்டேன் எங்க லாக் பண்ணிட்டேன் கிளம்புற மாதிரி தெரியல மச்சான் சரி நமக்கு வாட்சது இன்னைக்கு அம்பிடுத்தான் போல அப்படின்ட்டு நானே என்ன அவனே கட்டில படுத்து தூங்கிட்டேன் மச்சான் ஒரு 3:30 மணி இருக்கும் மச்சான் அப்பதான் அவனுக்கு கிளம்பும் போல அப்பதான் கிளம்பி இருக்கும் போல ஒரு 3:30 மணி இருக்கு மச்சான் லைட்டை எத்தோட யாரோ சொரன்றது மாதிரியே இருந்துச்சியா எப்படி சொன்னாங்க அப்படி லைட்டை லைட்டை உரசுற மாதிரியே இருந்துச்சு மச்சான் அது மாதிரிதான் இருந்துச்சு மச்சான் சரி என்னடா நம்ம தோட யாரோ உரசுறாங்களான்ட்டு என் முழிச்சு பாக்குற மச்சான் என் புருஷன் உன் புருஷன் நல்லா சென்ட்ரில் தடவிக்கிட்டே இருக்கேன் மச்சான் என்னடா அப்படி தடவுறான்ட்டு அப்புறம் அவன் நினைச்சேன் சரி நம்ம புருஷனுக்கு 3:30 மணிக்கு மேலே கிளம்பும் போல பொழுது வேற விடிய போது நம்ம சீக்கிரம் அவனுக்கு ஒத்தலை கொடுப்போம்ட்டு அவனுக்கு தோதா இருக்கட்டும்னு 2 காலையும் விரிச்சு தான் மச்சான் வச்சேன் காலை 2 விரிச்சு வச்சேன் மச்சான் சண்டாளப்பாவி என்ன நினைச்சான்னு தெரியல மச்சான் நல்ல தண்டி சூட மச்சான் சரி தண்டி சூட கட்டி சண்டால பாவி நான் விரிச்சு வச்ச தோதாருக்கு நடுவுல வச்சு கொளுத்தி விட்டேன் பாட்டுக்கு எதுல வச்சு நடுவுல கேவட்டி கடையில வச்சு கொளுத்தி விட்டேன் நான் டக்குன்னு கேட்டேன் என்னடா அது கொளுத்துனதும் இல்லாம தொட்டு கும்பிட்டு இருக்கேன் மச்சான் அப்படியே என்னடா அதை போய் தொட்டு கும்பிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு சொல்றேன் முருசன் சொல்றேன் நான் எந்த வேலை செஞ்சாலும் மூணு சூடனை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன் கிளம்பிட்டேன் நினைச்சேன் ஆகா இன்னும் விட்டா நம்மளோட வேற தெரிஞ்சு விடான்ட்டே மச்சான் கொஞ்ச நாள் அதுக்கு அப்புறம் நாடகத்தில் தெரிஞ்சுக்கிட்டேனா 1 வருஷம் ஆச்சு மச்சான் எங்க அப்பா சொன்னாரு மகளை நீ ஊரை மேய்ச்சி திடுற உனக்கு சரி வராது வயிறு வயல வேணா கொடுத்துட்டு போயிருவாங்க உனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு சொன்னாரு நீங்க பாக்கறதான் பாக்குறீங்கப்பா நல்ல மாப்பிள்ளைய பாருங்கப்பான்னு சொன்னேன் சரி அதுக்கப்புறம் தான் கொத்தனார மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சாருங்க அப்பா
ஏன் கொத்தனாருமா? ஏன் இப்படி கொத்தனாரு? ராமநாடு பக்கமெல்லாம் ஒரு கொத்தனாருக்கு 1500 ரூபா சம்பளம். 1500 ரூபா. 1500 ரூபா சம்பளம். 1000 கொத்தனார் ஒரு நாளைக்கு 1000 தான். 30 நாளைக்கு எவ்வளவு? ஆமா, ஒரு நாளைக்கு அது மேல 3 நாளைக்கு 3000 ஆச்சு. 3000 ஆகி போச்சா? வீடு மேல வீடு அது மேல ஏற நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண, கல்யாணம் முடிஞ்சு மச்சான். கல்யாணம் முடிஞ்சு இவனுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல அவனுக்கு பாலை கொண்டுக்கிட்டு போறேன் மச்சான். என்ன பால்? பசுமால் தாயா. பாக்கெட் பால் இல்ல, பாக்கெட் பால் இல்ல, ஜாக்கெட் பால் கொண்டு போயிட்டு இங்கேருந்து பாலை கொண்டு போறேன் மச்சான். அந்த சண்டால பாவையாச்சும் 10 ரூபாய்க்கு சூடனை வாங்கி கொளுத்தி விட்டான். இவனுக்கு பாலை கொண்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறேன் மச்சான். வக்காலி 2-3 கலவை போட்டு உட்காந்துருக்காயா உள்ளார. அட கலவை போட்டு உட்காந்துருக்கேன். என்னடா சண்டல பாவை கலவை போட்டு உட்காந்துருக்கிறாங்கிறேன். இல்ல ஒரு பெரிய பொந்து அடைக்கணும்னாங்க, அதுக்கான தான் உட்காந்துருக்கேன். நல்ல வேலை மச்சான், சிமெண்ட் பழ கடைசி ஊத்தி விடாம விட்டானே, தெரிச்சு விடாண்டே மச்சான். ஆனா ஒண்ணு மச்சான், மட்டை பழகா வக்காலி வச்சிருக்கானப்பா. ஒரு ஆள் மட்டத்துக்கு மட்டை பழகா நல்ல பெருசா மொரட்டு மட்டை பழகா மச்சான். இன்னொன்னு மச்சான், தூக்கு குண்டு. தூக்கு குண்டா? சரி, குண்டு தோத்தண்டி குண்டு மச்சான். அது எதுக்கடி? மொரட்டு குண்டு மட்டமாக்குறதுக்கு. என்ன பண்ண, நேரா தொப்புளுக்கு நேரா வச்ச மச்சான். தொப்புளுக்கு நேரா ஏத்தா அதுக்குள்ளே வர தொப்புளுக்கு நேரா வச்சவன் கிருன்னு விட்டா மச்சான். கிருன்னு விட்டுன்னு ஈரக்குள்ளே தெரிச்சு போச்சு. ஐயோ தண்டி குண்டா உரான சண்டால பாவி, இந்த குண்டா விட்டு நம்ம குண்டா கல்யாணம் போடாம போல பதறி போய் தெரிச்சு விட்டான்ட்டேன் மச்சான். அதுக்கப்புறம் வந்தேன். சரி, என் ஆளுக்கு தோழி வந்திருக்கா இல்லையா, அவளை கூப்பிடும். அடியே வாடி. எங்க அதை விட்டு ஏன் கூட கல்யாணம் தெரிஞ்ச அந்த பாவி. அடியா வணக்கம் டி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கொண்டு வந்தாரா? அப்பா என்னடி தான் முதல்ல வந்தாங்க. வந்தாரா? வந்து என்ன சொன்னாரு? அப்பா நம்மள எல்லாம் கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. காவல் பண்ணாரா? சரி, எனக்கு ஏன்டா ஒரு தெரியாதா? தெரியாதே. நான் தானே அப்பாவை 4 வருஷமா வச்சிருக்கேன். 4 வருஷமா வச்சிருக்கேன். யா அப்புறம் என்ன அப்பா வயசாகி போச்சா இல்லையா, அதை தான் எடுத்து கொடுத்தா தானே அவரும் சந்தோஷப்படுவாரு. சரி, அப்புறம் அதுக்கு சரி, உனக்கு சந்தேகம் முடி, நீயும் பெண் தான் நானும் பெண் தானே. எனக்கு முடி கருக்கிற உங்களுக்கு அழகா இருக்கே. நீ இந்த அளவுக்கு என்ன தைக்கிற? தேங்காய் தைக்கிற? அடி சண்டாளி, அதை ஏன்டி தைக்கிற கிளுசு? நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன், அதை நீ தேய்ச்சன்னு வச்சுக்க, நல்ல முடி எனக்கு மாதிரி கருகருன்னு அழகா இருக்கும் முடி. அது என்னன்னு சொல்ல வாங்கி தைக்கிறியா? அது வேற ஒண்ணு இல்லடி, நம்ம மைக் செட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர்கிட்ட மூத்தரை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் ஒரு பொம்பளை ஆடி. அம்மா கூப்பிடமா? அம்மா வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா. அடியே வாடியே. வணக்கம்மா. உனக்கு மங்களம் உண்டாகட்டும்டி. அடே அப்பா கலகலப்பா இருக்கீங்களே. மங்களத்துக்கு உண்டாகாதம்மா, அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சுமா. நான் மங்களத்துக்கு உண்டானது சொல்ல கிடையாது, நீ வந்தாதான் இந்த இடத்துக்கே கலகலப்பு உண்டாகுது. ஆமாமா. அது எப்படி அதெல்லாம்? அது ஏமா கேக்குற, கலகலப்பு உண்டா என்னன்றது? ஏய், நானும் வயசுக்கே வரலமா. வயசுக்கு வரலையா? வயசுக்கே வரலமா. வயசுக்குள்ள எப்படி படத்து போயிருக்கிற? ஆமாம்மா. என்ன ஆமா, வயசுக்கு வந்தா தானா? அம்மா அடுத்த பொங்கலுக்கு தான் வரலாம் இருக்கேம்மா. வயசுக்கு அடுத்த பொங்கலுக்கு? ஆமா. ஏன்? அப்பதான் நல்ல நாளாம், நல்லா முளை குச்செல்லாம் அப்பதான் தறி வச்சிருப்பாங்கலாம். இதெல்லாம் நல்ல நாள் பார்த்து தான் வரணுமா? சொல்லுங்கம்மா. சரி சரிங்கம்மா. அதெல்லாம் எந்த நேரம் வரும்னு சொல்ல முடியாது. அப்பா இவகிட்ட வந்து காட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. சரிங்கம்மா. உங்ககிட்ட அப்பா வந்தாரா? வந்தாருமா. என்ன சொன்னாரு? அப்பா கண்ணுங்க அறுத்து காவலுக்கு போக சொன்னாருமா. அப்பா உங்ககிட்ட வந்தாருன்ற ஏமா? ஏமா அப்பா வந்து அப்ப வள்ளியம்மா போறாங்க, நீங்க துணைக்கு போங்கன்னு சொன்னாங்கம்மா. துணைக்கு போகணும். என்னைக்குமே உங்களுக்கு துணைக்கு தான் பாத்தீங்களா? ஆமாமா. காட்டுக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவு அழகா இருக்கு பத்தியில. வேலிமலை சாரன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வேலிமலை சாரல திரைப்படம் இது நமக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும். ஆமா. அதுக்கப்புறம் அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கருத்துமாக நான் ஆடி காட்டுறேம்மா. காவலை பார்க்க வேண்டும். பாடி காட்ட சொல்லுங்க. சோகமா இருக்கீங்க. நல்லா கிளு பாருங்கனே. உங்ககிட்ட அது கிடையாதா? நீ பொம்பளை தானே? ஆமாமா. அவளும் பொம்பளை தானே? ஆமாமா. அவளை காட்ட சொல்ல, ஏன் நீ காட்ட மாட்டியா? இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஆனா எனக்கு மட்டும் அப்படி இல்லம்மா. ஏன் எங்க ரெண்டு இருக்கிற மாதிரி உனக்கு இல்ல? இந்த விநாயகர் பெருமாள் எனக்கு குறை வச்சுட்டாருமா வாழ்க்கையில. என்ன குறை வச்சாரு கேட்டம்மா? இவளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த ஆண்டவன் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றாமா. உலக தெரியாதவளா இருக்க வச்சுட்டு வஞ்சகம் பண்றா. சரி, இவளுக்கு அள்ளி கொடுத்த ஆண்டவன் எனக்கு இம்புட்டு காண்டு புள்ளிய மட்டும் வச்சு விட்டுட்டாமா. இங்க இருக்க ஒண்ணு இல்லாம உள்ள துணியை வச்சு அமைக்கிட்டு வந்திருக்கீங்க. பொம்பளை தானே நீங்க? ஆமா.
நீங்க சொல்றீங்களே பெண்ணுன்னா எப்படி இருக்கானா? எடுத்துக்காட்டா இருக்கணுமா இல்லையா? எடுத்துக்காட்டா இருக்கு, அதுல அடக்கமா இருக்கு. பெண்ணுன்னா எடுத்துக்காட்டா இருக்கணும். எதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்? நான் பெண்ணு எடுத்துக்காட்டினேன். இவ்வளவு பெண்ணு எடுத்துக்காட்ட சொல்லுங்க. போங்க விட்டான்னு வச்சுக்க, அப்படியே தெரிச்சு போயிருந்துருச்சு ஆகுதுல வச்சுக்க. அது தெரிச்சு தானே இருக்கு. அப்புறம் அதனால கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுவோமா? மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மடக்க வரும் மாலை பொழுதோடு மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மடக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அணைக்கும் மயக்கம் பிறக்கும் மலர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தால் தேரோடு காதலர் கண்ணும் படக் படக் படக். அம்மா அம்மம்மா அம்மா முட்டு வெக்கம் விட்டு வந்து விடு தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணு ஒண்ணு தந்து விடு சின்ன சிட்டு முல்லை முட்டு வெக்கம் விட்டு வந்து விடு தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணு ஒண்ணு தந்து விடு எத்தனையோ காலம் மொத்தமாக போகப்பா முத்தமிட வேணுமா உத்தரவு வேணுமா தேதி குறிச்சு உன்ன பொண்ணான கைய கொடுத்து கல்யாண செய்தி கொடுத்தி கல்யாண கைய கொடுத்தி கல்யாண தேதி குறிச்சு உன்ன பொண்ணான கைய கொடுத்து சம்சாரம் என்று சொல்லணும் அளவோட பிள்ளை பெறணும் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அணைக்கும் மனசு வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தார் காதலர் படக் 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 படக். ஆமா இப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்கம்மா. இன்னைக்கு மாதிரி சந்தோஷம் என்னைக்குமே கிடையாது. கண்டிப்பா. என் வாழ்நாள் பூரா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அளவு கிட சந்தோஷமா இருக்கனால நீனு பொம்பளை இவளும் பொம்பளை. ஆமாமா. நானும் பெண்ணுதான். சரிங்கம்மா. ஆனா எங்க நேரத்தோட இவ்வளவு அழகா இருக்கிறியே, இந்த அழகுக்கெல்லாம் என்னடி காரணம்? நானா? நான் லக்ஸ் சோப்பு குளிக்கிறேம்மா. லக்ஸ் சோப்பு. இந்த ஆடையெல்லாம் எங்க வாங்கின? இதான் புதுக்கோட்டையில ஆதி காலத்து அலங்கார மாளிகை. அடட, இந்த நகையெல்லாம் போட்டிருக்கீல்ல, இதான் இந்த ஆபரணம்லாம் இது ஒரு ஆளு கொடுத்தாங்கம்மா. எந்த ஆளு? சரி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். பாருங்கம்மா, இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த இளைஞர்கள்ல எந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்குது? எனக்கா? பாத்து சொல்லு நல்லா. எங்க மைக் செட்கார மச்சான் தான் எனக்கு பிடிக்குது. அவர் அங்க இல்ல. இல்லாத ஆள சொல்றியே, இவங்க எல்லாம் பார்த்தா உனக்கு பிடிக்குமா? ஒரு நிமிஷம். உங்கள் முன்னால் இங்கே டான்ஸராக கண்டித்துக் கொண்டிருக்கும் ஜெயந்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பூத்தி கௌரவிக்கப்படுகிறது. உன கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணனே. நீ மைக் செட்டுக்கார கல்யாணம் பண்ண சொன்னோனே அவர் வந்துட்டாரு. எங்க மச்சான் ஏன்னு சொல்லுங்க. எதுக்கு? எங்க மச்சான் தான் எப்பவுமே திருவிக்கிட்டே இருப்பார். எதை திருவாங்க? ஆம்பிள் பாரு. நல்லா போடுவாரு. ஏதோ கொண்டு ஏதோ சொருணுமோ மச்சான் தான் தெரியும். அது உனக்கு தானே தெரியும். நீ ரொம்ப அனுபவப்பட்டுவாருமா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது நீதானம்மா அம்மம்மா ஏதேனு சொல்வாயம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதோ சொன்னானம்மா. உள்ளோடி ஒன்னாக கண்ணோடி கண்ணாடு. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி
ஏதேனும் சொல்வாயம்மா வாழைப்புல் பெண்ணாக வருகின்றதோ எழுதாத கதை சொல்லும் பொருளல்லவா பொன்னோடு பொன்னாகி கண்ணோடு அது வாராட்டி வாராட்டி வெள்ளி ஒருத்தி என் மீது நீதானம்மா அம்மம்மா ஏதேனும் சொல்வாயம்மா பக்கத்தில் வருவேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா நீ இங்கு எப்போது வானில்லையே நீ என்று எப்போது நான் இல்லை உன்னோடி பொன்னாக கண்ணோடு பொன்னாகே அம்மா இப்படிலாம் ஆடி பாடி விளையாண்டுக்கல இருங்கம்மா வானம்படி பிறகு காலத்தார் விட சொல்லிருக்காரு நெளிவெல்லாம் வைக்க முடியாது பறையெல்லாம் வந்துருச்சு சரிங்கம்மா. ஒரே ஒரு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா கால் புரியணும் புரிஞ்சுக்கணும் முதல்ல சரிங்க சரி ஆலோலம் 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 சோலோலமே சோலோலமே ஆலோலோ 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 ஆலோலமே ஆலோலமே ஆலோலம் கனகரி பத்திகளா இங்க வந்து பார்த்திகளா இங்க வந்து ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது எப்படி போகும் பறவை ஞானம் உள்ள பறவைகள் இதுக்கெல்லாம் என்ன காரணம்டி காரணம் ஞானம் உள்ள பறவைகள் போகாதுமா அது ஞானம் உள்ள பறவை ஆமா இதுக்காக காரணம் குறை இருக்கும் போலமா சாமி குறை இருக்கும் போல அதை சொல்ல வேண்டியதானே ஆமாமா சாமி குறை எதனால வந்துச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் கூப்பிடல பூஜை பண்ணிட்டு அந்த இருந்தீங்களா பிள்ளைய சொல்ல விடுறா முருகன் குறை இருக்குமா ஆமா ஆமா அப்படிதான் ஆடும் அதனால வள்ளி ஆடணுமா முருகனை ஆடு ஆடுவா ஆடுவா நான் ஆடுறேன் வந்து நம்ம ஆடுவான் ஆடணும் அப்படி செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா நீ சிட்டாட்டையே சிரிச்சே சொல் அது என்னமோ என்னமோ செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா நீ சிட்டாட்டையே சிரிச்சே சொல்லக்கா பல்லக்கா அது என்னமோ என்னமோ அது என்னமோ என்னமோ உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன் பேசாம கிழிச்சு போடுவா அப்படியே நீ மாட்டேங்க 2 கிளியா அப்படியே அத்தாச்சிக்கு எது வேணாலும் வாங்கி தரேன் ஆமா அத்தாச்சி அவங்க நல்ல ஏயா என் வாய கலப்புறது செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா தேதி என்னக்கா இது தாட்டையே தெரிஞ்சு சொல்லக்கா கல்லக்கா அது என்னமோ என்னமோ ஆத்துல காத்தடிச்ச அலையோடு எந்த விளையாடும்
இருக்கு அது சிரிப்பது தெரியாதா மனசையமோ நடுங்குதமோ சலங்கைய போல் துணுங்குதம் நீ நல்ல மனசு என் மனசை கெடுத்த மயிலே ஒயிலே செவ்வந்தி கூப்பிடுச்சு சின்னதா என்னக்கா சிட்டாட்டைய சிரிச்ச சொல்லக்கா பல்லக்கா அது என்னமோ என்னமோ அது என்னமோ என்னமோ இப்படி ஆடி படிக்கிறதுன்னு வச்சுக்கவே அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப 3 ஏரியுமே என்ன பண்ண போறோம்? முத காவல நீங்க இருக்க, 2வது காவல இந்த பிள்ளை இருக்கும், 3வது காவல பரமி இந்த காவல் பாப்பேன். மதிப்புக்குரிய பெரிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் யாரா இருந்தாக்கா என்னதான் கூப்பிடணும். ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை புரிய வேண்டும்.